ஜூலை 16 டிசம்பர் 10 வரைக்கும் 138 நாள் நமக்கு சனி வக்கர பயிற்சி இருக்கு. சனியும் குருவும் இணைந்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு நற்பலன் ஜாஸ்தி. 12 ராசிக்குமே டெஃபினட்டாக கொடுப்பாரு. இவ்வளோ நீங்கள் 2.5 வருடம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் எவ்வளோலாம் சஃபர் ஆனீங்களோ கண்டிப்பாக இந்த 138 நாளில் குறைந்தபட்சம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர பயிற்சி எதுலலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய சேனல்ல சொன்னீங்க இது நடக்கும் அது நடக்கும், எங்களுக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்வாங்க. இந்த வக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல மாதாந்திர ராசி பலன்கள், அதே மாதிரி நம்மளுடைய வாழ்நாள் கர்மா பலன்கள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 2026 சனி பயிற்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் அதே சனி வக்ர பயிற்சி அடைய போறாரு. இந்த 138 நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி அவங்க இதை பாசிட்டிவாக உபயோகப்படுத்திக்கலான்னு இன்னைக்கு நமக்கு ஒரு தொகுப்பு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் வருடாந்திர பயிற்சி வரும்போது எதிர்பார்ப்பு, ஓகே இந்த வருடம் எனக்கு பாசிட்டிவாக நடந்துரும். இது குரு பயிற்சி ஆகும்போது அதிகமாக இருக்கும். சனி பயிற்சி வந்தால் நமக்கு வாழ்க்கையில் எது திருமணத்துலையா தொழிலையா மாற்றம் வரப்போதா எப்படின்னு. இப்போ சனி பயிற்சி இந்த வருடம் நடந்தாச்சு. வக்கர சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது. 138 நாட்கள் எப்பயிலேருந்து ஆரம்பிக்க போகுது? மேஷ ராசிலேருந்து துவங்கிக்கலாம். வக்கர சனி பயிற்சி எல்லாரும் வக்கர சனி பயிற்சினா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஹவுஸ்க்கு போகிறது வக்கர சனி பயிற்சி, பின்னாடி பின்னோக்கி போகிறது. அப்போ இப்போ சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கார். இப்போ மீனத்துலேருந்து பின்னாடி வராருன்னா கும்ப வீட்டுக்கு வராருன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிப்பாங்க. கும்ப வீட்டுக்கெலாம் வரல, அந்த வீட்டுக்குள்ளேயே நட்சத்திரத்துக்குள்ளே ட்ராவல் ஆக போகிறார். ஓகே, ஸோ பின்னோக்கி செல்ல போகிறாரு. அப்போ இதே நான் சொல்லியிருக்கேன், இதே சனி பயிற்சியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் சஃபர் ஆகிருக்காங்க, எந்தெந்த ஹவுஸில் எந்தெந்த மாதிரி பாதிப்பு அவங்க பட்டிருக்காங்கன்றதை நிறைய நான் சனி பயிற்சி சொல்லியிருக்கேன். எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வக்கர சனி பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஏன் நன்மைகள் கொடுக்கும்? ஏமா நீ ஃபஸ்ட்டு அப்போ கஷ்டப்படுவேன்னு சொன்னேன், இப்போ நம்ம நன்மைகளை கொடுக்கோன்னு சொல்கிறியே அப்படின்னா அதுக்கு காரணமும் ஒன்று நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எப்போ சனி வக்கர பயிற்சி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16 டிசம்பர் 10 வரைக்கும் 138 நாள் நமக்கு சனி வக்கர பயிற்சி இருக்குது. சனி பகவானாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2.5 வருடம் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம், ரொம்ப ஸ்லோ கிரகம். ஆனால் இந்த 2.5 வருடத்தில் நடுவில் 1 வருடம் குரு பகவான் ட்ராவல் பண்ணுவார், 1.5 வருடம் ராகு கேது ட்ராவல் பண்ணுவாங்க, மாத கிரகமான சூரியன் ட்ராவல் பண்ணுவார், சுக்கிரன் ட்ராவல் பண்ணுவார், செவ்வாய் ட்ராவல் பண்ணுவார், புதன் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு மாறும்போது அந்தந்த வீட்டுக்கு ஃபேவர் பண்ணுவாங்களா, இந்த சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கும், குருவோட பார்வை எப்படி இருக்கும் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எந்த வீட்டுக்கு நல்பலன் கிடைக்கும், எந்த மாதிரி பலன் கிடைக்கும்ன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படி அவ்வளோ அஷ்யூர்டாக வக்கர பயிற்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நல்லா இருக்கும், கவலையே படாதீங்க. அதுக்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அவருடைய உச்ச வீடான கடக வீட்டில் இருக்கார். ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போது இந்த சனி வக்கர பயிற்சி அப்போது குரு பகவான் முக்கியமான நட்சத்திரத்தில் இருக்க போகிறாரு. ஸோ அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயத்த நமக்கு நல் பலனை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்ன முக்கியமான நட்சத்திரம்? பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே குரு பகவானும் இருக்க போகிறார். சனியும் குருவும் இணைந்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு நற்பலன் ஜாஸ்தி. என்ன சொல்லுவாங்கன்னா, சனி பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்த பிரம்மகத்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது ஆக்சுவலாக பிரம்மகத்தி இருந்தாலும் அது எவ்வளோ ஒரு ப்ளஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வைராக்கியம், ஒரு ஸ்டபன், நிறைய விஷயத்த தடை கொடுத்தாலும் வெடித்து நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய இணைவாக சொல்லப்படுது. அப்போது அந்த பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் உச்ச பெறக்கூடிய நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ண முழு சந்தோஷத்துடன் முழு சுபகிரகமான சனி பகவான் கர்மக்காரகரான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகும்போது சனி பகவான் அங்கே வக்ரகதி படும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே குரு பகவான் இங்கேருந்து 9ஆம் பார்வையை மீனத்தை பார்க்குறாரு.
கரெக்டுங்களா? ஆமா. பாக்கியத்தை நிறைய விஷயத்த அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்குமே டெஃபினட்டாக கொடுப்பாரு. இவ்வளோ நீங்கள் 2.5 வருடம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் எவ்வளோலாம் சஃபர் ஆனீங்களோ கண்டிப்பாக இந்த 138 நாளில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் 100 நாளாவது முன்ன பின்ன நான் சொல்கிறது 100 நாளாவது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய நடக்கும். யாரெல்லாம் எவ்வளோலாம் சஃபர் ஆகுனீங்களோ அதெல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். இதில் நிறைய பேர் கேட்கலாம் பொது பலன் அப்படின்ட்டு. வக்கரமாக சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ, குரு வக்கரமாக இருந்தாலோ, இல்லை ராகு கேதுவோட இணைவில் இருந்தாலோ, இல்லை ராகு நட்சத்திரத்தில் சனியோ கேதுவோ இருந்தால் மட்டும் பலன்கள் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான பலன் அட்லீஸ்ட் 35% 50% வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ முதல்ல மேஷ ராசி. மேஷம்னு எடுத்துட்டோம்னா இந்த 138 நாட்கள் அவங்களுடைய கரியர், தொழில், படிப்பு, திருமண வாழ்க்கை, அதே மாதிரி அடுத்தது சக்ஸஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர பயிற்சி எதுலலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு. இதில் 7.5 சனி வேறு அவங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இதில் படிப்பு ஏன் அப்படின்னா படிப்பில் தான் மேஷராசி பசங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க. எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல. அதை விட இன்னும் முக்கியமான விஷயத்த ரொம்ப சஃபர் ஆனாங்க யாருன்னா மேஷராசி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில். சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவிச்சாங்க. ஹெல்த் என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு பயம், ஒரு தடுமாட்டம், ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசில் வந்து ஒட்டிக்கிடுச்சு. அந்த ஒரு பய தடுமாட்டம். அதுலேயும் நிறைய விஷயத்த அவங்க இழந்துட்டாங்க மேஷராசிக்காரங்க. இதுலேருந்து எல்லாமே முதல்ல இப்போ ரிலீஃப் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா மேஷத்துக்கு 4ல் குரு இருக்கார், சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். மேஷத்துக்கு 12ல் சனி இருந்தாலுமே கூட நமக்கு நிறைய விஷயத்த நல்லது பண்ணி கொடுப்பாரு. ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் சஃபர் ஆன 2 விஷயம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். படிப்பு கிளியர் ஆகும். 2வது அவங்க ஹெல்த்து நல்லபடியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2வது அவங்க எஜுகேஷன் மட்டும் இல்லை, தாயார்கிட்ட இருந்த ப்ராப்ளம் சரியாகும். நிறைய தாயாருக்கும் இவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு, அதெல்லாம் சரியாகும். ஏன்னா 4ஆம் இடம் குரு இருக்கிறதுனால எல்லாமே சரியாகும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி குருவும் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ அந்த மன அழுத்தத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா மேஷராசி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோயெல்லாம் பெருசாக வெளியிலேருந்து வரலை, அழுத்தம் தான். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். நம்ம இவ்வளோ போராடுறோமே, இவ்வளோ செய்கிறோமே, நம்மளால் வெற்றி பெற முடியலையே, நம்மளால் வந்து ஏதோ ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே குருவோட பார்வை 10ல் பதியும் போது கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் ஒரு டிப்ரெஸ்டு. 2வது மேஷராசிக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, கடன் சுமை நிறைய இருந்துச்சு, நிறைய வந்து பொருளாதாரம் வந்து வர மாதிரி இருக்கு, வராத மாதிரியும் இருந்துச்சு. பட் இந்த குரு பயிற்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய சேனலில் சொன்னீங்க இது நடக்கும் அது நடக்கும், எங்களுக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்வாங்க. இந்த வக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். 100% உங்களுடைய வருமானத்தை ஃப்ளோ பண்ணி கொடுக்கும், நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்கும். ஹெல்த்து நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துடும். பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் படிப்பு நல்ல ஒரு இது, நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வண்டி, பழைய வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வண்டியை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யாராவது லேண்டு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஆனால் என்ன ஒரே ஒரு கவனமாக இருக்கணும், நமக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஞாபகத்தில் இருக்கணும். சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் அதே வீட்டில் தான் இருக்காரு. பட் பேக்கில் போனாலும் அப்போ நீங்கள் திருப்பி கொஸ்டின் கேட்கலாம், அம்மா புரட்டாதியிலேருந்து தான் சனி பகவான் வந்தார், இப்போ திரும்பி பேக்கில் அங்கே தானே போகிறாரு, அப்போ அதே கஷ்டத்தை நாங்கள் அனுபவிப்போமா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. ஆனால் கிடையாது. காரணம் என்ன, குருவோட பார்வை நமக்கு இருக்குது. குரு மாறி இருக்காரு. குரு அப்போ 3ல் இருந்து நமக்கு தொந்தரவு கொடுத்தாரு. ஆமாம். இப்போ குரு 4ல் வந்திருக்காரு. நம்மளுடைய சுகஸ்தானத்தை எல்லாமே நமக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுப்பார். ஓகே, அது நல்லா இருக்கும் மேஷத்துக்கு. இந்த இடத்துல சுய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் வக்கரமாகவே இருக்குது சனி பகவான்னா, அப்போ இவங்களுக்கு இந்த வக்கர காலம் எப்படி இருக்கும்? என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஏற்கனவே சனி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் போகிறது. இப்போ ஏற்கனவே சனி பகவான் நாங்கள் வக்கரம் அடைஞ்சு இருக்கும்போது, ஏற்கனவே கோச்சாரத்துலேயும் வேறு சனி வக்கரம் அடைஞ்சு இருக்கும்போது 2 வக்கரமும் சேரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ நீங்களே உங்களுக்கான ஒரு பிரேக் அப்பப்போ போட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் ஒரு வழிபாடுகள் எடுத்துக்கிட்டு பிரேக்கப் போட்டு பண்ணும்போது நீங்கள் போய் டெஸ்டினேஷன் எங்கே அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக அடையலாம். ஓகே, அடுத்து ஒரு 4.5 மாதம் இவங்க வெற்றியாக இருக்கிறதுக்கு இந்த நிறங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், லக்கியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக இந்த மாதிரி தானங்கள் பண்ணலாம். நீங்கள் சமயம் கிடைக்கும்போது அது இன்னும் உங்களுடைய செயல்களுக்கு வெற்றியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன் இப்போ நான் நட்சத்திரத்துக்கு எதுவேன்னா மேஷத்துக்கு மொத்தமாக அப்படியே நம்ம கலர் சொல்ல முடியாது, நட்சத்திரம் இருக்குது கண்டிப்பாக. அப்போது நட்சத்திரத்துக்கு அஸ்வினிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினிக்கு எந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லக்கியாக இருக்கும்.
இப்போ பரணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டன் எல்லோ வந்து உங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கும். ஸோ இந்த கலரை எடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது இப்போ சூரியன் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெண்மை நிறம் அதை எடுத்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கும் போது நல்லாயிருக்கும். குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு கர்ச்சீஃப் மாதிரி கையில் வச்சுக்கோங்க. ஓகே. இதை வந்து டெய்லி நம்ம ஆடையாக யூஸ் பண்ண முடியாட்டியும் வேறு என்ன மாதிரி விஷயங்கள்ல இவங்க இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ நான் பிங்க் சொன்ன பார்த்தீங்கன்னா பேப்பராக கூட மடித்து பர்ஸில் வச்சுக்கலாம், கையில் வச்சுக்கலாம், இல்லை கிளாத்தாக கூட கையில் வச்சுக்கலாம். ஆரஞ்சு ஷேடாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் செந்தூரம் வச்சுக்கோங்க நெத்தியில் செந்தூரம் வைக்கும்போது அது ஒரு கோல்டன் எல்லோ ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஒயிட் நிறம் அப்படின்னும் போது டெய்லி நம்ம பாலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை திருநூறு அணிஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரை கூட மடித்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம். ஓகே. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா? அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னும் போது கருப்பு கலரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கலர்ஸ் பார்க்கும்போது ஆமாம், கலர்ஸை வந்து கருப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உணவில் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கீரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த இந்த ஒரு 4.5 மாதம் 4.5 மாதத்துக்கு கொஞ்சம் கீரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஒரு வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் தடுக்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளோவாக போகும். இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரமாக பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரமாக அவங்க பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் அவங்க முருகப்பெருமானுக்கு தோரம்பருப்பு தானம் கொடுத்துட்டு கோவில் அன்னதானுக்கு தோரம்பருப்பு தானம் கொடுத்துக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழைப்பூவும் நம்ம முருகப்பெருமானுக்கு தானமாக கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. சுய ஜாதகத்தில் அங்கேயே மேஷத்துலேயே சனி பகவான் இருக்காருன்னா பொதுவாக மேஷத்தில் பரணியில் சனி நீச்சம் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த அஸ்ட்ராலஜி நாலேஜ் நிறைய ஜாதகம் ஆன்மீகம் ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு? நமக்கு நீச்சம் கிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சில கிரகம் நீச்சமானால் தான் நம்ம அதுக்கான பலனை அனுபவிக்க முடிய போகும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சுக்கரன் வச்சுக்கோங்க. சுக்கரன் நீச்சமாயிட்டாருன்னா நமக்கு சுபபோக வாழ்க்கை கிடைக்கிறதுல தடை தாமதம், திருமணம், மனைவி அமைதெல்லாம் பிரச்சனை இல்லை. சனி பகவான் நீச்சமாக இருந்தால் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் இப்போ 7 சனி போயிட்டு இருக்கும்போது சனி பகவான் நீச்சம் என்பது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஸ்லோவாக போக போகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போக போகுது. ஆனால் நமக்கு ஒரு பக்குவப்படுத்தி தான் சில விஷயத்த கொடுப்பாரு. அங்கே இருந்து நம்மளை பக்குவப்படுத்துவார். இதை பண்ணாதான் அவரே ஒரு நமக்கு பிரேக் போட்டு தான் கொடுப்பாரு, ஃபாஸ்ட்டாக போக விட மாட்டார். ஸோ அதை பற்றி கவலைப்படாதுன்னா உங்களுக்கு தசாபூர்த்தி எப்படி இருக்குது சப்போர்ட் பண்ணுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்றத்தை கொடுக்க போகுது? ரிஷபத்துக்கு சனி யோகாதிபதியாக இருக்கார். சனி தசை நடந்தால் ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கும், மற்ற ராசியை விட அவங்களுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் சனினால ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கிரகமும் கூட. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரு பயிற்சியே வந்து ரிஷபராசிக்கு நல்லா இருந்துச்சு, ஓஹாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்கும்போது அப்படி நடந்துச்சா, வரலையே, எனக்கு வருமானம் வரலையே, வீட்டில் பிரச்சனை சால்வ் ஆகலையே அப்படின்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், தாராளமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதில் எதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்னா உங்கள் குடும்ப பிரச்சனையை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். குடும்பத்தில் நடந்த இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். குடும்பத்தில் நடந்த சொத்து பாக பிரிவினைகள், குடும்பமே செதறி போயிருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியாமல் தடுமாடி இருப்பீங்க, அது எல்லாமே இப்போது உங்களுக்கு திரும்ப ரீஜென்ரேட் ஆகும். அதை விட ஆக்சுவலாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இப்போ ஓகேவாக தான் இருந்துச்சு. முன்னாடி கடந்த ஆண்டெல்லாம் கம்பேரிட்டிவ்லி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. பட் இப்போ இந்த ஆண்டு கொஞ்சம் ஹெல்த்துக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் இன்னும் நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ரொம்ப எந்துவாக, அதாவது 60 வயசு பர்சன் கூட இப்போ நடக்கக்கூடிய வக்கர பயிற்சி குரு பயிற்சியில் நல்ல ஒரு 40 வயது ஆள் மாதிரி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக ஆரோக்கியம் நல்லா மேம்படும். அதே மாதிரி புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. ஏன்னா ரிஷபம்னாலே சினிமா ஃபீல்டில் இருப்பாங்க, மீடியா லைனில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் டவுன் ஆகி போன மாதிரிலாம் இருக்கும். இப்போ திரும்ப புது வாய்ப்புகள் வரும், புது நீங்கள் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. நிறைய வித்தியாசமான புது கேரக்டரைஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். புது விஷயம் நிறைய நடக்கும். வீடு கட்டுவீங்க. பொருளாதாரம் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடையக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள். 3 அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் இப்போ குரு உட்கார்ந்துருக்காரு. அப்போ ரிஷபம் இந்த 138 நாளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எல்லாமே பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு நகை பொருளை விட அவங்க பாப்புலாரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமாக இருக்கணும், பாப்புலாரிட்டியாக இருக்கணும், நம்ம பேர் புகழோடு வாழணும் அப்படின்றது அது எல்லாமே இப்போ பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு. நீங்கள் சும்மா லைட்டாக தட்டி விட்டால் போதும், லைட்டாக ஒரு இது போட்டாலே போதும். அது உங்களுக்கு நல்லா கடன்னு என்ன சொல்ல ஒரு சின்ன விதை போட்டிங்கனாலே போதும், செடி நிறைய வரா மாதிரி நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸு, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு, நிறைய கான்ட்ராக்ட் அது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். தொழிலெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழிலெல்லாம் ஸ்டக்காக இருந்திருப்பாங்க,
கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த பணம்லாம் வாங்காமல் வராமல் ரொம்ப ஏன்னா ரிஷபத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ கொடுத்த பணம்லாம் நிறைய வரும். இவங்க போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அக்கா நான் அப்போ வாங்கினேன் அக்கா, இப்போ வச்சுக்கோங்கக்கா, சார் நான் அப்போ வாங்கினேனே சார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வெறும் அசல் மட்டும் கொடுத்தா போதுன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வட்டியோட சேர்த்து வந்து கொடுத்துட்டு போவாங்க. நிறைய நற்செயலாம் நிறைய நடக்கும். உங்கள் தலைமையில் நிறைய உங்கள் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா உங்கள் தலைமையில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய லாபமான விஷயமும் நடக்கும், நன்மையான விஷயமும் நடக்கும். இதற்கான ஒரு அறிகுறின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பித்தாலே அடுத்த 138 நாள் உங்களுக்கு வெற்றி தான், இதை பிடிச்சே போயிடுங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு சேஞ்ச் நீங்கள் நான் சொன்னேன், நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு புள்ளி வச்சிங்கனாலே போதும், அது பெரிய கோலமாக முடிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை, கருத்து வேறுபாடு, மாமனார் பிரச்சனை எல்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பெண்ணாக இருந்தாங்கன்னா மாமனார் சப்போர்ட் பண்ணி, இல்லை என்னோட மருமக வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி குடும்பத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி திரும்ப ரீயூனியன் ஆகக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கேரியர் க்ரோத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இருக்குமா, நான் சப்போர்ட் பண்ணி தரேம்மா, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கூட நான் பார்க்குறேன், இதை பண்ணி சேல்ஸ் கூட, மார்க்கெட்டிங் கூடன்னு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா அவங்களே பிரான்ச்சஸ் பிரித்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக ரிஷபத்துக்கு இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறங்கள்னா அடுத்த 4.5 மாதத்துக்கு இந்த நிறத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, வாழ்வியல் பரிகார முறையாக இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க, சக்ஸஸ் பின்னாடி இருக்கும்னா. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கோல்டன் வித் எல்லோ அது வந்து பயன்படுத்திக்கும் போது நல்ல மாற்றம் இருக்கும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் பொருட்களை தானம் கொடுக்கலாம். வெள்ளை நிற பொருட்களை மல்லிப்பூவோ பால் பாயாசம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பாயாசம் இல்லைனாலும் பரவாயில்ல, பால் ஏலக்காய் நடுச்சக்கரெல்லாம் போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் கோவிலில் பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் திருமண வாழ்க்கையும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் போகும், பொருளாதாரம் நல்ல ஏற்றமாக இருக்கும், உங்களுடைய அனைத்து கடனும் வசூலாகும், தொழில் நல்லபடியாக நடக்கும். ஓகே, வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரம் இந்த பரிகாரமே சரியா இருக்கும். இந்த தானங்களே பண்ணி இதுவே பண்ணலாம். கோமாதாக்கு வந்து நீங்கள் வந்து வாழைப்பழமோ வெல்லம் கலந்த உணவை தானம் கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்த ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோரம்பருப்பு கலந்த சாதத்தை எதையாவது தானம் கொடுக்கலாம், தக்காளி சாதம் தானம் கொடுக்கலாம், இல்லை புளி சாதம் தானம் கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இது யாருக்கு தானம் கொடுக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம். இந்த தானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது, இந்த சின்ன பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10-12 வயசு இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியில் தான் இருக்கோம். இப்போ வந்து ஃப்ளாட்டில் இருக்கோம், இல்லை வந்து பக்கத்துலேயே கூட நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க, இல்லை பழக்கத்தில் தான் எல்லாம் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று சமைச்சு கொடுங்க. அதுவும் கொடுக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கொடுங்க, இன்னும் ரொம்ப நல்ல உங்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா சனி வக்கர பயிற்சி என்ன அப்படின்னா நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய காலம்தான். எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தோம், எவ்வளோ வலியில் இருந்தோம், எவ்வளோ வேதனையில் இருந்தோம்னு சொல்லிட்டு சில ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ப்ரீத்திங் டைம் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறேன்னா இது ஒரு காலம், நல்ல ஒரு இளையொரு காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் பீரியட். இந்த கோல்டன் பீரியடை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி புளிசாதத்தை தானம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது நல்ல ஒரு இது. தானமாக நினைக்காதீங்க, நீங்கள் நம்ம வீட்டு பக்கத்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்க நினச்சி செஞ்சு கொடுங்க. ஓகே, இவங்களுக்கான கலர்ஸ்னால் என்ன யூஸ் பண்ணுங்க? ரோகிணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர், சிகப்பு, அந்த ரத்த சிகப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கலர். அப்போ நீங்கள் குங்குமம், அந்த கலர் குங்குமத்தை நீங்கள் நெத்தியில் இட்டுகிட்டே வரலாம். இல்லை அப்படின்னா அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பேப்பர் நல்லா மடித்து வச்சுக்கோங்க. பேப்பரை டெய்லி கூட நீங்கள் த்ரோ பண்ணலாம். பேப்பர் எப்பயுமே வந்து உங்களுக்கு பண வரவே கொடுக்கும். கிளாத்தை விட பேப்பர் வந்து பண வரவே கொடுக்கும். ஸோ அந்த பேப்பரை கிழிக்கக்கூடாது. நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு வாரம் கழித்து அந்த பேப்பரை கசக்கி தண்ணியில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. கிழிச்சு போடக்கூடாது. ஓகே, ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். பண்ணும்போது நல்லாயிருக்கும். மிருக ஷேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் பிளாக் இல்லைன்னா ஏன கலரில் கிரே கலருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கிரே, அந்த டார்க் கிரே கலரில் ஒரு சின்ன கிளாத் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏன முடி இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் வச்சுக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது? மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ன்னும் போது 10 ரீதியான விஷயம் எல்லாமே கிளியர் ஆகிடும். தொழில், ஆமாம்,
தொழில் மட்டும் இல்லை, இந்த மிதுனத்தில் வேலையில் இருந்தவங்களும் ஒரு அழுத்தத்தில் இருந்தாங்க. வேலை சரியாக கிடைக்காம, பணம் அதுக்கான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம, ப்ரமோஷன் கிடைக்காம, ஏதோ ஒரு ரீதியான அழுத்தத்தில் மிதுன ராசி கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. இல்லாமல் சொல்லவே முடியாது. சனி பயிற்சி மாறின உடனே இந்த அழுத்தத்தில் இதெல்லாம் முதல்ல கிளியர் ஆகும். இது கிளியர் ஆகும்போது ஜாபு மட்டும் இல்லை, வீட்லேயுமே கூட ஃபேமிலியிலையுமே கூட ஒரு விதமான அழுத்தம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, ஏன் அதெல்லாம் விடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வண்டி இங்கே விடக்கூடாது, செருப்பு இங்கே விடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் இந்த மிதுன ராசிக்கு. ஓகே. ஸோ வேலையில் இருந்தவங்களுக்கு இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், இப்போ இந்த வேலையை விட்டுறலாமா, நான் வேறு ஏதாவது தொழில் பண்ணட்டுமா அப்படின்னு அவங்களுக்குலாம் நீங்கள் மாறணும்னா மாறலாம். பட் ஆனால் நீங்கள் மாறாமல் இருங்க, இதுலேயே உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஓகே. சனி பகவான் யார்? நம்மளுடைய கர்மகாரகர், தொழில்காரகர், ஜீவனக்காரகர். இந்த மூணுத்துக்கும் உரியவர் யாருன்னா சனி பகவான். சனி பகவான் இப்போ வக்கர பயிற்சிக்கு போகும்போது இதை முதல்ல கிளியர் பண்ணி கொடுப்பாரு. மிதுன ராசிக்கு கண்டிப்பாக அவருக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு, வேலை முன்னேற்றத்தை கொடுப்பாரு. கவலைப்படாமல் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு அங்கீகாரமும் டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகே. இதில் காதலிச்சிட்ருக்கவங்களுக்கு எங்களுக்கு இந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியுமா, கல்யாணம் ஆனவங்க இல்லை நாங்கள் ஒரு கருத்து வேறுபாட்டில் இருக்கோம், இல்லை நாங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நடக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18 செப்டம்பர் 28 கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நடக்கும். மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு என்ன சொன்னால் அழுத்தத்தில் தான் இருக்காங்க, ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க, அவங்க குழந்தை ரீதியாகவும் அழுத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா 2ல் இருக்கக்கூட குரு பகவான் அவருக்கு என்ன மாதிரி ஒரு கொடுப்பாங்க. அதனால தான் சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கால பீரியடில் அந்த அழுத்தங்கள் நல்லாவே குறைஞ்சி நல்லாவே ஒரு ரிலாக்ஸேஷன் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். குழந்தைங்க ரீதியாகவும் எதிர்பார்க்கலாம், வேலை ரீதியாகவும் எதிர்பார்க்கலாம். அந்த வேலையில் சொன்னீங்க மாறலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு, இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஓகே. வேலை மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும், அது ஒரு ஏற்றமாகவும். ஓகே. இவங்க ஒரு வாழ்வியல் பரிகாரம்னா இந்த 138 நாளை இவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இந்த தானங்கள் கொடுங்க, இந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, செய்யக்கூடாத தவறு இந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்கன்னா என்ன? இவங்க இந்த மாற்றத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அது எனர்ஜி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க நடராஜர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சிவன் கோயிலும் நடராஜர் இருக்கார். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா திங்கட்கிழமை மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுமே அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அதுலேயும் உங்கள் ஊரில் அர்த்தநாதீஸ்வரர் இருக்காரான்னு பாருங்கள். அவர் இருந்தாருமே கூட அவருக்குன்னு நீங்கள் இதை வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இல்லை இன்னும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேம்மா, இந்த 138 நாள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னா ஒரு முறை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் என்ன நிறத்தை இந்த 138 நாட்கள் பயன்படுத்திக்கலாம்? மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க இந்த ஏன கலர் சொன்ன பார்த்தீங்களா, கிரே கலர், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை அவங்க ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏன முடி கிடச்சா கூட கோவிலெல்லாம் ஏனை இருக்கும், அந்த ஏன முடி கிடச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவையும் கொடுக்க, தைரியத்தை முதல்ல கொடுக்கும். உங்களை எந்த இதுலேயும் சிக்க விடாமல் தைரியமாக உங்களை வழி நடத்தக்கூடியது இது ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணும். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனத்தை தானம் கொடுங்க. தானம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க, ஒரு 1/4 கிலோ, ஒரு 1/2 கிலோ. அந்த அபிஷேகம் பண்ண சந்தனத்தை ஒரு டப்பா கொடுத்து ஐயர்கிட்ட அந்த சந்தனத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சந்தனத்தை கோவிலுக்கு வரவங்களுக்கு தானம் கொடுங்க. அந்த சந்தனம் கூட பன்னீர் மிக்ஸ் ஆகும்போது, ஏன்னா அபிஷேகத்துக்கு பன்னீர் மிக்ஸ் பண்ணி ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த நறுமணம் மாதிரி உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக நறுமணத்தோட திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஓகே. வக்கர பயிற்சி அவ்வளோ ஒரு சூப்பராக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தையும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க கருப்பு கலர் வச்சுக்கலாம். என்ன குருவோடைய நட்சத்திரக்காரங்க நான் எப்படி கருப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் கருப்பு கலர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சளும் கருப்பும் சேரும்போது ஒரு தைரியம் வரும், ஒரு வைராகியம் வரும், நிறைய விஷயத்தை அனுபவிக்கிற திறன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால் கருப்பு கலர் நீங்கள் வச்சுக்கலாம். கார்பன் பேப்பர் கூட வச்சுக்கலாம், இல்லை கருப்பு ரிலேட்டடாக சின்ன ஒரு விஷயத்தை ஏதாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம். வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு மட்டும் தைரியம் கண்டிப்பாக கொடுக்கும். அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், இந்த தப்பை செஞ்சிடாதீங்க, உங்களை தூண்டப்படுவீங்க, ஆனால் இதை செய்யாதீங்கன்னா என்ன மாதிரி விஷயம் நடக்கும்? என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செப்டம்பர், இந்த ஜூலைலேருந்து செப்டம்பர் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்சுவலாக நல்ல விஷயம் நிறைய நடக்கும். நம்மள தூண்டுதலெல்லாம் நடக்கும். என்னென்னா, நம்ம ஒரு 60 ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் ஏதாவது ஒன்று குறுக்கல வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த 60 ஸ்பீடில் போகும்போது நமக்கு ஒரு பிரேக் போடுறதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வேணும். நீங்களே உங்கள் பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு இந்த பரிகாரம்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ஃபாஸ்ட்டில் போகிறோம்ல, அப்போ தான் திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நமக்கு இந்த விட சேலரி உங்களுக்கு இன்னும் ஒரு 10,000 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன் அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னா, இந்த வீடு சரியில்லை, இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதையா ஒரு ஆசை வார்த்தைகள் நிறைய வரும். ஏன்னா இங்கே ராகுகேது டிரான்சிட்டும் நமக்கு நடக்க போகுது. ஸோ அப்போ அந்த ராகுகேது டிரான்சிட்டும் நமக்கு இங்கே இம்பேக்ட் கொடுக்கும் மிதுன ராசிக்கு. கண்டிப்பாக. கரெக்டுங்களா? அப்போ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஏன்னா ராகுகேது டிரான்சிட் எங்கே வரேன்னா கடகத்துக்கு கேது வராரு. அப்போது மிதுனத்துக்கு நமக்கு 2ஆம் இடம் 2ல் போது வருமானத்தில் கை வைப்பார். அப்போது நீங்கள் 10,000 சம்பளம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து அங்கே தாவுனீங்கன்னா அங்கே ப்ரெஷர் தாங்க முடியாமல் வேலையை விட சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் நீங்களே சரியாக தவறன்னு 10 முறை யோசிச்சு நிதானம் வேண்டும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு உச்சகுரு அங்கேயே அமர்ந்திருக்காரு, அதுவும் சனி பகவான் நட்சத்திரத்தில் வரான்னு சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்கும்னா, இவங்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாத தைரியம் வரும். ஏன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் கொஞ்சம் பார்க்க டெரராகவும் இருந்தாலும், டேலண்ட் இருந்தாலும், உள்ளுக்குள்ளே பயந்த சுபாவம் கொண்டவர்கள் தான், இரக்க குணம் கொண்டவர்கள் தான், ஒரு விதமான தயக்கத்தோடு தான் ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க. பட் ஆனால் இப்போது குரு பகவான் நம்ம சனி பகவான் நட்சத்திரத்தில் வரும்போது தைரியம், அந்த தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்த சொல்லி அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சொல்லி அடிப்பாங்க. கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி காலம்லாம் திரும்ப ஒரு 2-3 வருடம் ஆகும் வர்றதுக்கு. என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும், கேரியர் ஆகட்டும், வீடு வாங்கணுமா வீடு வாங்குங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில் பண்ணணுமா பண்ணிடுங்க, பிள்ளைங்களுக்கான ஃப்யூச்சர் பிளான் பண்ண போகிறீங்களா பண்ணிடுங்க, இல்லை குழந்தைங்க பிறக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களா பண்ணுங்க. ஏன்னா கடகராசியில் பூச நட்சத்திரத்துக்கு நிறைய பேர் திருமணம் நடக்கலை. 90s கிட்ஸ் நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கோச்சாரத்துலேயும் ராகு சுக்கிரன் கனெக்ஷன் வரும். இங்கே பூச நட்சத்திரத்துலேயும் குரு வேற உள்ளே வராரு. ஆமாம், ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக திருமணம். ஏன்னா அதுக்கு அடுத்தது நமக்கு ராகு கேது பயிற்சி இல்லை, கேது உள்ளே வந்துடுவார். ஸோ சில விஷயம் நமக்கு தாமதத்தையும் தடையும் கொடுப்பாரு. ஜென்ம கேது வந்து உட்காந்துட்டாருன்னா, அதனால வாய்ப்பு வரப்போ பயன்படுத்திக்கணும். நல்லா இருக்கு காலம். ஏன்னா இங்கிருந்து 9ஆம் பார்வையாக வந்து சனி பகவானுக்கு கடகராசி வந்து குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இந்த குழந்தை, திருமணம், தொழில், அதே மாதிரி அவங்க செய்யக்கூடாது. தந்தை வழி பாக்கியம், தந்தை வழி சொத்துக்கள். தந்தை என்ன சொல்வாரு, நான் இருக்கேன், நீ பண்ணுடா, நீ வேலைக்கு போறியா, நான் உனக்கு பிஸ்னஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணி தரேன், ஆரம்பிடா. அது மாதிரி தந்தை வந்து தோல் தட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. இல்லாதவர்களுக்கு மாமனார் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. மாமனாரும் இல்லை, பெரியப்பா சித்தப்பா யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். இல்லை அப்படின்னா நண்பர்களுக்கு கூட. அதாவது 9ஆம் இடம்ன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா இவங்களோட பையன் இருப்பாங்கல்ல, இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். நம்மளுடைய குலதெய்வம் அருள் நமக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எடுக்கணும். 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு எடுக்கணும். காவல் தெய்வ வழிபாடு 12 ராசிக்காரர்களும் எடுக்கணும். எடுக்கும்போது அது ஒரு அதீத பலன், நமக்கு ஒரு காப்பாக இருந்து காக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, உச்சகுரு அங்கே அமர்ந்தாலும் குரு இருக்கிற இடத்தை பாழ் பண்ணுவார், பார்க்குற இடத்தை வளர்ப்பாருங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு 2 விஷயமும், சனியும் பார்க்குது வளர்ச்சிக்கு, ஆனால் குருவும் அங்கே உட்காந்துருக்கும் போது எந்தெந்த விஷயத்துலையும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கும். இல்லை, நீங்கள் சொன்னது 100க்கு 1000% உண்மை. அது புனர்பூசத்துக்கும் ஆயில்யத்துக்கும், பூசத்துக்கு கிடையாது. பூசத்துக்கு இருக்கிற இடத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார், பார்வைக்கும் சப்போர்ட் பண்ணுவார். இருக்கிற இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார், பார்வைக்கு கெடுப்பார் சனி பகவான். ஆனால் குரு பகவான் பார்வைக்கு சப்போர்ட் பண்ணுவார், இருக்கிற ஆனால் சனி பகவான் கிட்ட அங்கே வேலை நடக்காது. அப்போ சனி பகவானுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ நாள் இருந்த தடைகளை, தாமதங்களை உடைச்சி கொடுப்பார். 2வது தைரியத்தை கொடுப்பார். ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா நமக்கு தெளிவான சிந்தனைகளும் தெளிவான தைரியம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் செய்ய முடியும். அப்போ குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது முதல்ல அது அவங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? கிடச்சிடுச்சின்னும் போது ஆக்சுவலாக குருவும் சனியும் இணைந்தாலும் ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஏன்னா உச்சகுரு அங்கே தான் உச்சமாகிறார். இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவர் வந்து இதில் இருக்காது, எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார். கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கணும். குழந்தை பேர் கிடைக்கும். முதல் குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும்.
வீடு வாங்கணுமா வீடு கிடைக்கும், தாயார் உடல்நிலை நல்லா இருக்கும், தாயார் வீட்டு சொத்து உங்களுக்கு கிடைக்கும், பூர்வீகத்தோட அருள் கிடைக்கும். அப்புறம் வந்து தந்தை வழி சொத்து வரணுமா வரும். இல்லை நீங்கள் ஃபாரின் போகணும், ஆக்சுவலாக கடகராசியில் நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. ஸோ ஃபாரினில் அங்கே விசாக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ கிளியர் ஆகும். இல்லை அதில் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்குன்னா இப்போ கிளியர் ஆகும். 138 நாளில் உங்களுடைய டாக்குமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆகும். 2 வருஷம் 3 வருஷம் பெண்டிங்கில் இருக்குது, எங்களுக்கு கிளியர் ஆகாமல் இருக்குன்னா இப்போ கிளியர் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வரும் இதே ராசியை சேர்ந்தவர் தான். இந்த நம்மளோட முதலமைச்சருக்கு அடுத்தவர் இந்த வக்கர சனி பயிற்சியில் அவர் சாதிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? இன்னொன்று என்னென்னா அந்த பிரிந்த உறவுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சில என்னென்னா, நீங்கள் முதலமைச்சர் பற்றி பேசுனீங்க. முதலமைச்சருக்கு குரு வந்து சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய கிரகம் இல்லை, அவருக்கு சுக்கிரன் தான் சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய கிரகம். ஆனால் அந்த சுக்கிரன் நமக்கு மிதுனத்தில் இருக்கார். இதே போல் அதே வருடம் பிறந்தவங்க அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு பதிவும் எடுத்துக்கலாம். இப்போது மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கார், அப்போது கடகத்துக்கு 12ல் சுக்கிரன் இருக்கார். அப்போது மனைவின்றவங்க விலகி தான் இருப்பாங்க. மனைவியால் கெட்ட பேர் அவங்களுக்கு, மீன்ஸ் பெண்களால் அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும். மற்ற ஜாதகக்காரங்களும் இப்படி இருந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. 2வது பொருளாதாரம் உங்களுக்கு எப்போ வரும்னா மறைமுகமாக தான் பொருளாதாரம் வரும். இல்லை அப்படி இவங்க இதே வெளிநாட்டில் இருந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. உள்நாட்டில் பூர்வீகத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். அப்போ இவங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் அவ பேருன்றது வரும், பெண்களால் தான் அவ பேருன்றது கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக. சரி, இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரக்காரர்கள் என்ன நிறங்களை பயன்படுத்திக்கலாம், எதை அவாய்ட் பண்ணிக்கலாம், என்ன வாழ்வியல் பரிகாரம்? புனர்பூசக்காரங்களுக்கு கருப்பு நிறம் வந்து பயன்படுத்திக்கலாம், கருப்பு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், டார்க் ப்ளூ, அந்த நேவி ப்ளூ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூவுமே அவங்க பயன்படுத்திக்கலாம். பூச நட்சத்திரக்காரங்க என்ன பயன்படுத்திக்கலாம், பச்சை நிறம். பச்சை நிறத்துலையும் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை, லைட் கிரீன், அது வந்து பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். புதன் நட்சத்திரக்காரங்க, அதாவது ஆயிலம் நட்சத்திரக்காரங்க என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலர், இந்த நிறைய கலர்ஸ், இந்த பர்பிள், பிங்க், இல்லை சிக்குடு போட்ட மாதிரி அந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிறைய கிடைக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? இந்த வக்கர சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக சிம்ம ராசிக்கு சனி தசை போனால் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, சரிங்களா? மற்றபடி வேறு எந்த தசை போனாலும் நமக்கு அதை பற்றி கவலைப்படணும். வக்கர சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பட் சனி தசை போயிட்டுருக்கு, சனி தசையில் கேது புத்தி போயிட்டுருக்கு, சனி தசையில் ராகு புத்தி போயிட்டுருக்குன்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், நிறைய விஷயம் நடக்கும், அரசாங்க சார்ந்த விஷயம் நடக்கும். உங்களுக்கு வந்து படிப்பில் எக்ஸாம், நிறைய சிம்மராசி பசங்களாம் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் அதை விட கூடுதலாக கூட வரும். நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் அதெல்லாமே நல்லாவே கிடைக்கும். அரசாங்க சார்ந்த டெண்டர்கள் உங்களுக்கு நேர்மையாக கண்டிப்பாக அமையும். சனி பகவானால் நேர்மை. ஸோ நீங்கள் நேர்மையாக அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெண்டர்ஸ் வரும். திடீர்னு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, டாக்குமெண்டேஷன் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கீங்க, சில விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காமே திடீர்னு உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்போ அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 21 அக்டோபர் 18 வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். இந்த இடத்துல குரு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போயிடுறார் சிம்மத்துக்கு. அப்போ குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எத்தனை சிம்ம ராசிக்கார பேரண்ட்ஸ் இருக்கலாம். குழந்தை அப்படிங்கும்போது குரு 12ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அடுத்து 1 வருடம். அப்போ இவங்க எந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும்? 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பசங்கள் ரீதியான இதுன்னு கிடையாது, கொஞ்சம் சொசைட்டியில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவப்பே வராமல் வந்து பார்த்துக்கணும். பசங்க ரீதியானனா பசங்களுடைய படிப்பு கொஞ்சம் டல்லாகும், பசங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும், பசங்க கிட்ட பேசுகிற கம்யூனிகேஷனில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வேணும். பசங்களை முடிஞ்சால் தள்ளி வைக்க முடிஞ்சோம் அப்படின்னா ஹாஸ்டலில் போடுறதா இருந்தால் அப்படி போட்டுக்கலாம். பட் நெசசிட்டி கிடையாது, அது ஒருத்தருடைய சுயஜாதகம். ஏன்னா இப்போ நம்ம பேசுறது பொது பலன் தான். ஆனால் சிம்மத்துக்கு வந்து ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கேது வந்து கடகத்துக்கு போயிடுவார். பெரிய ரிலீஃப். ஏன்னா சிம்மராசி நிறைய தடைகளையும் தாமதங்களையும் தான் இந்த கடந்த ஆண்டுகளாக வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுகேது மட்டும் இல்லை, சனியுமே 8ல் உட்காந்துருக்காரு. ஆமாம், ஓகேங்களா. ஆனால் இப்போ என்ன ஆகுனா திடீர் அதிர்ஷ்டம் வரும். அந்த 8ன்றது நம்ம எல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் மட்டும் பார்க்கக்கூடாது. வக்கரமாக பேக் அடிக்கும் போது என்ன ஆகும்னா சனி பகவான் நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதுதான் நான் சொன்னேன், அந்த பீரியடில் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள், அந்த பீரியடில் பட்டாக்கு அப்ளை பண்ணுங்கள், அந்த பீரியடில் பாஸ்போர்ட்டுக்கு இது பண்ணுங்கள், அந்த பீரியடில் பிஆருக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. திடீர்னு உங்களுக்கு 3rd ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்.
திடீர்னு உங்களுக்கு வந்து காலேஜில் இந்த விஷயம் நடக்கும். திடீர்னு வந்து உங்களை அந்த நேம் லிஸ்ட்லேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. கேது அங்கேருந்து மூவ் ஆகணும். இப்போ மகத்தில் இருக்கார் கேது. ஆமாம். இங்கேருந்து அவர் அப்போ கடகத்துக்கு போகிற வரைக்கும் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் சொன்ன அந்த பீரியடில் நீங்கள் மூவ் பண்ணும்போது செப்டம்பர் டு அக்டோபர் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிறைய நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் இருக்கவங்க கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, தொழில் பிரச்சனையாக இருக்குது, வேலையே வேண்டாம் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துடலாமான்னு இருக்குது, வேறு வேலை தேடலாமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. என்ன பண்ணலாம்? சிம்மராசிக்காரங்க எப்பயுமே வந்து பெருசாக வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படி வேலை பார்த்தாலும் அவங்க ஒரு பெரிய கேட்டரில் தான் இருப்பாங்க. மேனேஜர் கேட்டர், இன்சார்ஜ் கேட்டர், சூப்பர்வைசர் கேட்டர், இல்லை வந்து ஒரு சிஇஓ கேட்டர், அந்த மாதிரி ஒரு கேட்டரில் தான் இருப்பாங்க. இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடில் தான் இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் தொழில் சார்ந்த இதில் தான் சிம்மராசி இருப்பாங்க. தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் போகும் அவங்களுக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்கு என்ன தசை போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கேது அங்கே வந்து மூவ் ஆன் ஆகிற வரைக்குமே என்னதான் எங்கள் மேனேஜர் கேட்டால் இருந்தாலும் அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இடையூறு, அவங்களோட தலையீடெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இது பத்தாமல் வீட்டில் வேறு அவங்களுக்கு அப்பப்போ கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனை, மாமியார் மாமனோட பிரச்சனை, ஏதாவது ஒரு தலையீடு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்துலேருந்தும் அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பீரியட் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் வச்சுங்க, ஜூலை 18க்கு அப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிடும். ஓகே. அதில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 பேரும் என்ன மாதிரி ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கலாம் இந்த 138 நாட்கள்? மகம் நட்சத்திரம் இந்த மிட்டாய் பிங்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கேதுவும் இப்போ அங்கே தான் இருக்குது. மிட்டாய் பிங்க் அதை பயன்படுத்தும் போது பொருளாதாரம் நல்ல ஒரு நிலைக்கு வரும். என்னதான் 1000 பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரமும் நமக்கு ஒரு பிரச்சனை. மகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த பொருளாதாரம் நல்லபடியாக வந்துடும். பிங்க்குன்னும் போது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் யாருக்காவது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லை பெரியவங்களுக்கே கூட ட்ரெஸ்ஸஸ் யாருக்காவது வாங்கி தானம் கொடுங்க. அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக. அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலரையும் நீங்கள் வந்து மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் துண்டு, விரலி மஞ்சள், அதை நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தனத்தை கூட நீங்கள் பர்ஸில் வச்சுக்கும் போது சந்தன கட்டை வருது பாருங்கள், பாதி கிராஃப்டில் கிடைக்கும். அதை வாங்கி உங்கள் பர்ஸ்லேயே உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை விட மஞ்சள் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் கொடுக்கும். நீங்கள் எடுத்த விஷயத்தெல்லாம் தடை தாமதம். ஸோ இவங்களுக்கு என்ன தடை தாமதம் இருக்குன்னு தெரியுங்களா? பணம் இருக்கும், வீடு கட்டணும்னு நினைப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க. அதை பர்ஃபெக்டாக போட்டு பண்ணக்கூடிய இன்ஜினியர் கிடைக்க மாட்டாங்க. தாமதம். ஆமாம், இன்ஜினியர் கிடைச்சாலும் அது நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க. ஸோ ஒரு விஷயம் ஒரு 30 நாளில் முடிக்கிற விஷயம் 90 நாளுக்கு போயிடும் எல்லாம் இருந்தும். ஆக்சுவலாக உத்திரம் நட்சத்திரம் ஒரு தைரியமான நட்சத்திரம். ஆனால் அவங்களாலே அதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய தடை பிரேக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகுனா மஞ்சளையும் தானம் கொடுக்கலாம். மஞ்சள் மாலை மாதிரி கட்டி கோவிலுக்கு கொடுக்கலாம். மஞ்சள் பொடி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். பூர நட்சத்திரக்காரங்க மஞ்சள் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், மஞ்சள் வாங்கி கையில் வச்சுக்கலாம், மஞ்சள் வந்து தானம் கொடுக்கலாம். இதை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க வெள்ளை நிற பொருட்களில் தானம் கொடுக்கலாம். வெள்ளை நிற பொருட்களில் மல்லிப்பூ கொடுக்கலாம், பச்சரிசி கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். இது எல்லாமே தானம் கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்க ஆக்சுவலாக தைரியம் எல்லாம் இருந்தாலும் ஒரு மன வந்து சமநிலையில் இருக்காது. டம் டிம் ஒரு ஃபாஸ்ட்டான மூவில் இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு சமநிலை வர்றதுக்காக இதை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். பொருளாதாரமும் நமக்கு நல்லா வரும். தண்ணி தானம் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தானம். அதை யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் போலீஸ்காரங்க எனக்கு 2 பேருக்கு கொடுக்கலாம். இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போடுறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் இந்த தண்ணி தானம் கொடுக்கும்போது ஒரு நல்ல பஸ் டிரைவர்ஸ் இவங்களுக்குலாம் நீங்கள் இது கொடுக்கும்போது நல்ல மாற்றம். ஓகே. இந்த 138 நாட்கள் செய்யக்கூடாத தவறு தூண்டப்படுவீங்க, ஆனால் இந்த தப்பை செஞ்சிடாதீங்க, கவனமாக இருங்க. என்ன அப்படின்னா நம்ம கோவத்தை ரொம்ப கலறி விடுவாங்க. கேது இருக்காது. ஏன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்னு நடக்கிற விஷயம் எல்லாம் நடக்கிற மாதிரியே லைனில் ஃபார்மில் போயிட்டே இருக்கும். தடை தாமதம் இருக்குது. அப்போ நம்ம ட்ரிகர் பண்ணி விடுவாங்க கோவம் வரா மாதிரி. அந்த கோவம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிட்டு இருந்த விஷயம் எல்லாமே ட்ராபேக் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதில் மட்டும் கவனம் வேணும். அதுதான் வந்து நம்மளை தூண்டி விடுற ஒரு விஷயமாக இருக்கும். இவங்க என்ன பண்ண சூரிய நமஸ்காரம்
சூரிய நமஸ்காரம் எப்போ பண்ணணும்? ஆக்சுவலாக சூரிய நமஸ்காரம் எல்லாரும் தான் பண்ணுறாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்குன்னே ஒரு இது இருக்குது. சூரியன் வர்றதுக்கு 10 நிமிடம் முன்னாடியே நம்ம நின்று சூரியனோடைய காயத்ரி மந்திரமும் சூரியனோட பேரையோ நம்ம சொல்லி நம்ம வந்து வெல்கம் பண்ண சூரியனை வெல்கம் பண்ணி பாருங்களேன். தொடர்ந்து ஒரு 41 நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 41 42 நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் வரலன்னா நீங்கள் என்ன கேளுங்க. இதுக்கு இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். அதே உங்களுடைய கடன் அடையணும், உங்களோட நோய் போகணும், உங்களோட எதிரி போகணும் அப்படின்னா சூரியன் மறைகிறாரு பார்த்தீங்களா? ஆமாம். அதுக்கு 10 நிமிடம் முன்னாடி. இப்போ தான் நமக்கு கூகுளில் சூரியன் எப்போ வர போகிறாரு எப்போ மறைய போகிறான்னு தெரியுங்க. டைம் எடுத்துருங்க. அப்போ போய் நின்று நீங்கள் உங்கள் எதிரி பேரை சொல்லுங்கள், உங்கள் நோயை சொல்லுங்கள், உங்களுடைய கடன் அமௌண்ட்டை சொல்லுங்கள். சொல்லி 10 நிமிடம் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். கடன் குறையும். அதுவும் சிம்ம ராசிக்கு இது ஸ்பெஷல். புதுமையான ஒரு பரிகார வழி. எல்லாருமே செஞ்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி எப்படி மாற்றம்? ஏன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சனி 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்றம்? கன்னி ராசிக்கு நான் ஏற்கனவே சனி பயிற்சியில் சொல்லியிருந்தேன். நீண்ட காலமாக எதையும் அனுபவிக்க முடியலன்னு வருத்தப்பட்ட கன்னிராசி நேயர்கள் எல்லாருமே இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவிக்கிட்டையும் நண்பர்கள்கிட்ட மட்டும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில். மற்றபடி எல்லாமே சூப்பர். வண்டி மாத்திரமா மாற்றிக்கங்க, புது வீடு வாங்கினோமா வாங்கிக்கோங்க, தாயாரோட ஹெல்த்தாக உங்களுடைய க்ரோத்துக்கு. ஆக்சுவலாக கன்னிராசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். அதுவும் அசுவத்துக்குலாம் செம்ம டேலண்ட் இருக்கும். கணவன் சப்போர்ட் பண்ண மாட்டார். அதெல்லாம் நிறைய முட்டுக்கட்டை போட்டு இருந்திருப்பாங்க. இப்போது இந்த கணவனே நீங்கள் பண்ணுமா அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் சனி பயிற்சியில் சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இப்போ ஒரு கோல்டன் பீரியட் அவங்களுக்கு. நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். 7ஆம் பார்வையை ஸ்ட்ராங்காக பார்க்குறாரு. 11ல் குரு உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அவங்களுக்கு கேது மட்டும்தான் 12ல் உட்காந்துருக்காரே தவிர, பட் அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். நமக்கு இவங்க மேஜர் கிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதம் தான் கொடுக்குமே தவிர சூப்பராக இருக்கும். நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. வீடு கட்டணுமா கட்டுங்க, வீடு மாற்றணுமா மாற்றுங்க, அவங்களுடைய பிள்ளைங்களுடைய செக்யூரிட்டி பார்க்கணுமா பாருங்கள். கேரியருக்கு இதுதான் ரைட் சான்ஸ். தொழிலா இல்லை வேலையான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு பேஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே. பார்த்துட்டு இருக்க நேர்கள் நிறைய பேர் கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்கலாம். ஏற்கனவே எங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை, எனக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் என் திருமணம் நின்று போச்சு, இல்லை என்ன காதலில் தோல்வி ஆயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் இந்த 138 நாட்களில் என்ன மாதிரி மாற்றம் நடக்கும்? திடீர்னு திருமணம்லாம் நடந்துடும். திடீர்னு இப்போ தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னுவாங்க. நிச்சயம் கல்யாணத்துக்கு முன்னாலே நிச்சயம் வச்சுக்கலாம், கல்யாணம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு கடன் எதிர்பார்க்க சொல்ல முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிடும். இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூப்பிடுவாங்க, வாங்க உங்களுக்கு அதை விட வேறு போஸ்டிங் இருக்குது, சேலரி கொடுக்குறேன்னு கூப்பிடுவாங்க. தொழிலில் வேண்டாம், இந்த தொழில் பண்ண வேண்டாம், வேறு தொழில் பண்ணலாமான்னு யோசிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த தொழில் தானே பண்ணுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் இதாங்க, இதை வச்சுக்கோங்க, இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். நிறைய எதிர்பார்க்காத புது விஷயம் நடக்கும். வேற்று மனித நண்பர்கள், அதாவது இங்கே முக்கியம் அதுதான். என்ன அப்படின்னா, நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு மூலாதாரமாக இருந்து தொழில் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் பேரில் சைலண்ட் பார்ட்னராக நான் இருக்கேன், நீங்கள் மெயின் பார்ட்னராக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நிறைய நல்ல விஷயம் நடக்கும். படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த கல்வியில் தடை இருக்குமா? ஏன்னா அங்கேயே சில பேருக்கு சுய ஜாதகத்தில் புதன் இருக்கலாம், சுய ஜாதகத்தில் அங்கே சனி இருக்கலாம். அந்த பார்வை படும் பொழுது இந்த பிரேக்கப் ஆன விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்னும் மோசமான நிலைமைக்கு போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஏன்னா 11ல் குரு இருக்கார். ஸோ வெற்றி தான் கொடுப்பாரு. சின்னதாக ஒரு முயற்சி போட்டாலும் நல்ல சக்ஸஸ் கொடுப்பாரு. குரு பார்வை நமக்கு, அதுவும் 11ஆம் பார்வைன்றது எவ்வளோ ஒரு பாக்கியமான பார்வை. அதுவும் புதனுக்கு குரு பார்க்கும்போது அது ஒரு விதமான ஒரு பார்வை. அது எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் டு அக்டோபரில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அங்கே சூரியனும் வந்துடுவார். ஆமாம், சூரியனை வந்துடும்போது சூரியன் புதன் குரு 3 பேருடைய தன்மை அங்கே இருக்கும்போது சிவராஜ யோகமே உங்களுக்கு அமையும். முக்கியமான விஷயத்தெல்லாம் நீங்கள் அங்கே செய்யணும். அங்கே இருக்கக்கூடிய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இருக்குது. இவங்க இந்த நாட்களில் இந்த வண்ணங்களை பொருளாகவோ உடையாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு மூலமாக யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நெகட்டிவாக போகாது, கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா. உத்திர நட்சத்திரக்காரங்க வெண்மை நிறம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வெண்மை நிறம், வெண்மை நிறத்தோடு சேர்ந்து ரெட் கலர் சேர்த்துக்கங்க, மிக்ஸ் பண்ணி
அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்க தைரியம் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், பணவரவு உங்களுக்கு நல்லா இருக்கும். சந்திரனாலே பணவரவு தான். சந்திரன் அதான் பாருங்கள், ஃப்ளோவாக எப்பயுமே ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுக்கான சந்திரன் ஒவ்வொரு வீட்டுக்கு மாறும்போது தான் உங்களுக்கு பணவரவு இருக்கும். பணத்துக்கான அதிபதி எல்லாரும் சுக்கிரன், குரு, புதன் சொன்னாலும் சந்திரனும் முக்கியமான காரணம். கண்டிப்பாக. ஸோ நல்லாயிருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ரெட் கலர். ரெட்டுனா என்னென்னா ரத்த ரெட்டு கிடையாது, மெரூன் ரெட்டு. மெரூன் ரெட்டு பார்த்தீங்களா, அந்த குங்கும கலரை நெத்தியில் வச்சுக்கலாம், இல்லை அதை கர்ச்சீஃப் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அந்த முக்கியமான விஷயம், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறீங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறீங்க, அந்த நிறம் கொண்ட ஆடைகளை அணிஞ்சிட்டு போங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னென்னா, நேயர்களுக்கு ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரன்னா வெள்ளை இல்லை ஒரு கிரே கலர், இதை தாண்டி ஏன் எங்களுக்கு சிகப்பு சொல்கிறீங்க இந்த 4.5 மாதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போது நான் வந்து பண ஃப்ளோக்காக தான் நான் வந்து ஒரு நிறத்தை சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து 2ஆம் நட்சத்திரத்தோட நிறத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது 2 பணவரவு, குடும்பம், வாக்கு. நம்ம பேசக்கூட வார்த்தை தெளிவாக இருக்கணும், நம்ம பேசக்கூட வார்த்தை நல்லதாகவும் இருக்கணும். நம்ம குடும்பமும் அமைதியாக நிம்மதியாக இருக்கும்போது நமக்கு எல்லா விதத்துலையும் நம்ம ஜெயிக்க முடியும். பணவரவை கொடுக்கக்கூடியது 2ஆம் இடம். இந்த வாயின்றது தான் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது. அதுக்கு தான் நான் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த நிறத்தையும் அந்த உணவையும் நான் தானம் கொடுக்க சொல்கிறேன். நான் உண்ணணுன்றதுக்காக கூட சொல்ல தானமாக சொல்கிறேன். ப்ளஸ் அந்த நிறத்தை வந்து பயன்படுத்திக்க சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கிரே கலர், இப்போ நான் போட்டிருக்க சாரியோட கிரே கலர் கூட இது வந்து சிமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலர், கொஞ்சம் லைட் கிரேவாக கூட இந்த கலரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது, இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுலேயே ஒரு பயம் கொடுக்கும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பயப்படுவாங்க. திடீர்னு ஆக்சுவலாக அது செவ்வாயோட நட்சத்திரம் தான், ஆனால் அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரம் சித்திரையும் ஒன்று. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா திடீர்னு ஒரு விதமான பயம் வரும். அப்போ இந்த கலர் அவங்க பயன்படுத்தும் போது இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திருநூறு கூட பார்த்தீங்கன்னா சில திருநூறு டார்க் கலர் இருக்கும். அதை வந்து நீங்கள் நெத்திலையும் வயிற்றுலையும் தடவிக்கும் போது உங்கள் பயம் வந்து நீங்கும். இதை நீங்கள் ஒரு பேக்கெட்டில் அதே இந்த கலரான ஒரு கவர்லேயோ ஒரு துணியிலையோ கூட அந்த திருநூறை மடித்து நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். இதை நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே செய்யலாம். ஓகே, இவங்க என்ன மாதிரி தானங்கள் செய்யலாம்? பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் அதே மாதிரி செய்யக்கூடாத தவறு, இந்த ஒரு 4.5 மாதம் இந்த வாய்ப்புகள்லாம் வரும், ஆனால் அவசரப்பட்டுறாதீங்க, இதனால் அது வந்து கெட்டு போயிடும், பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களுக்கு யாருக்கும் சூரட்டி சைன் பண்ணக்கூடாது, தூண்டும், அதை பண்ணக்கூடாது. இப்போ இங்கே மேஜராக என்னென்னா 12 கேது இருக்குது. இப்போ நீங்களாக போய் ஏதாவது வம்பலை மாட்டிக்காமல் ரொம்ப ஒதுங்கியே இருங்க, உதவி பண்ணுங்க, ஒதுங்கியே இருங்க. ஒன்று. 2வது தானம் அப்படின்னும்போது நம்ம கோமாதாவுக்கு ஏதாவது மாதத்துக்கு ஒரே ஒரு மாதம் உங்கள் சம்பள பணத்துலேருந்து ஏதாவது கோவிலுக்கோ இல்லை எங்கே இருக்க கோமாதாவுக்கோ நீங்கள் அது அவங்களுக்கு தேவையான உணவு தானம் கொடுங்க. ஓகே, தவிடோ அந்த மாதிரி ஒரு மூட்டை அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிற மாதம் கூட இந்த 138 நாளும் செய்யுங்க. புரியும் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வக்கர சனி பெயர்ச்சி 138 நாட்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சி என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்றம் கொடுக்க போகுதுன்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு ராசிகளுக்காக நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இந்த 138 நாட்களை அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க. அடுத்ததாக துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சி என்ன மாதிரி மாற்றம் ஏற்றம், எதில் கவனம், இது தொழில், திருமணம், அதே மாதிரி அவங்களுடைய படிப்பு, குழந்தைகளுடைய படிப்பு, இது எல்லாம் சேர்த்து. துலாம் ராசி நம்ம காலச்சக்கரத்துக்கு 7வதாக இருக்கக்கூடிய ராசி. அதில் இப்போ வக்கர பயிற்சி, சனி பயிற்சியே வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. எல்லாருமே இப்படி அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் மாட்ரேட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா நமக்கு உறவுகளில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் பார்த்தவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரங்க. அது உறவு டிஸ்டர்பன்ஸுன்றது ஃபேமிலி மட்டும் கிடையாது, அதை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கொலீக்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, நேபர்ஸோ, இவங்கக்கிட்டலாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. நமக்கு அவங்களுடைய ஆதரவு கரம் கிடைக்காம இருந்தது. போட்டி, பொறாமை, இது மாதிரிலாம் இருந்தது. இவங்க ஜாபில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிட போதேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்குத்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். இந்த ஒரு 138 நாள் உங்களுக்கு சரியாகும். இது ஒன்லி ஃபார் ஜாப் மட்டும் கிடையாது, உங்களுடைய நட்புலையும் சரி, உங்களுடைய ஃபேமிலிலையும் சரி, உங்களுடைய நேபர்ஸுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
இருப்பாங்க. யாரெல்லாம் உங்களை எதிரியாக பார்த்து தலையை திருப்பிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் ஓகே இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் தான் சனி பகவான் உச்சமாகக்கூடிய கிரம். அப்படி இருக்கும்போது இப்போ வக்கர சனியில் போகும்போது அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, இவ்வளோ நாள் கொஞ்சம் மந்த நிலைமையில், ரெண்டாவது தொழிலில் ரொம்பவே வந்து கை வச்சாச்சு. வேலையில் வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிபட்டுட்டே இருந்தாங்க. எதிர்பார்த்த இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துருவாங்க. உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரும்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த போஸ்டிங்க்கு இப்போ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வந்து துலாம் ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, நீங்கள் செஞ்சுட்டு இருந்த ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா யாரோ பண்ண தப்புக்கள்லாம் உங்கள் மேலே வந்து ஒரு பெரிய அவப்பேரெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இந்த 138 நாள் உங்களுக்கு சூப்பராக அமையும். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா குரு வந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வராரு. பூச நட்சத்திரத்தில் வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு பூசம் சனி கனெக்ஷன் சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்ததோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஃபேவராக நடந்து உங்கள் பேரில் இருந்த கெட்ட பேர் எல்லாமே உங்களுக்கு சரியாகி தப்பாக உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டோன்ற ஒரு ஜட்ஜ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் பாராட்டு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை நினச்சி பயந்தடிச்சு உருந்துச்சு ஓடினாங்களோ இன்றைக்கி அவங்களே வந்து பாராட்டு மழை பொழியக்கூடிய காலமாகவும் இருக்கும். உங்களை முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய காலமாகவும் இருக்கும். உங்களை ஒதுக்கி வச்ச மக்கள் எல்லாருமே இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஓகே, இப்போ 12 வருடத்துக்கு ஒரு வாட்டி குரு அங்கே வரும்பொழுது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்ததோ திரும்ப அது அப்படியே நடக்கும் அப்படின்னு. அப்போது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கோ வருடம் இந்த வக்கர டயத்தில் போகும்பொழுது அவங்க பிறக்கும் பொழுது என்ன நடந்ததோ அது திருப்பியும் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, அப்படி இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ நமக்கு கோச்சாரத்தில் எப்படி போகுது ஒன்று. ரெண்டாவது, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ அதே 12 வருஷம் கழிச்சு நடக்குமானா அதே தசை புத்தி நமக்கு இப்போ கிடையாதே. ஆமாம், கரெக்டுங்களா? 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சுக்கிர தசை போகுதுன்னா இப்போ அதே 12 வருஷத்துக்கு பின்னாடி சுக்கிர தசை போகாதே, அவங்களுக்கு சூரிய தசை தானே போகும். கண்டிப்பாக. அப்போது பலன்கள் வேறாகும், டிஃப்ரெண்ட் ஆகும். நற்பலனும் கிடைக்கும், தீய பலனும் கிடைக்கும். ஆனால் இந்த 138 நாள் உங்களுக்கு தீய பலன் பெருசாக கிடைக்காது. இதெல்லாம் பொது பலனாக நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரினா தசா புத்தியும் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களை தான் நிறைய விஷயத்தை நமக்கு தீர்மானிக்கும். இப்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி அதே சூரியன் மட்டும் அதே மாதத்தில் தான் வருவார், பிரச்சனை கிடையாது. ஆனால் சுக்கிரனோ இல்லை வந்து செவ்வாவோ இல்லை புதனோ கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. அப்போ அந்த பலன்கள் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி தான் இருக்கும். பட் இந்த துலாமுக்கு நல்லாவே இருக்குது. முக்கியமாக கேரியரில், வேலையில் ஏதோ ஒரு அவப்பேரோடு நின்றுட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, முடியல, ரொம்ப தலை தூக்க முடியல, வெளியில் தலையை காமிக்க முடியலன்னவங்களாம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணலாம் சூப்பராக இருக்குது. இழந்த வாய்ப்புகளை மீட்டெடுப்பதற்கான காலகட்டம். ஓகே, அவங்க வாழ்வியல் பரிகாரமானா என்ன பண்ணலாம்? என்ன மாதிரி நிறங்களை வைப்ரண்ட்டாக இந்த 338 நாள் அதை மட்டுமே நிறைய யூஸ் பண்ணுங்கள், அது லக்கியாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் கலரை பயன்படுத்திக்கலாம். இல்லை ஊதா கலர் கூட அவங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இங்கே ஊதா கலர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ளூவில் சாம்பல் கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஊதா கலர் கிடைக்கும். ஆமாம், இங்கே நமக்கு சுக்கிரன் வராரு, சனி பகவான் ப்ளூ கலர், சனி பகவான் அங்கே உச்சமாகக்கூடிய கிரகம். அப்போது அந்த 3 பிங்க்கும் ப்ளூவும் நீங்கள் சாம்பல் கலரையும் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஊதா கலர் கிடைக்கும். ஸோ அந்த ஊதா கலரை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணவரவு மட்டும் இல்லை, மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் நிகழும். அதுக்கு அந்த கலரை அவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளும் பச்சையும் மிக்ஸ்டாக ஒரு கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க, இல்லை பேல் க்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த கலரை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா புனர்பூசத்தில் இருக்கக்கூடியது சந்தன கலர், மஞ்சள் கலர் யூஸ் பண்ணணும். இது சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்க இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம், அவங்களுக்கு பணவரவும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, விசாக நட்சத்திரக்காரங்க என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல கலர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி டார்க் நீலம், அது வந்து ராயல் ப்ளூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இண்டிகோ ப்ளூன்னு சொல்லுவாங்க. ராயல் ப்ளூ கூட கிடையாது, இண்டிகோ ப்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிகோ ப்ளூ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவும் கிடைக்கும், மன அமைதியும் கிடைக்கும், மன தெளிவும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதை பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் தோல்வி இதே தான், திருமணத்தில் பிரச்சனை, திருமணம் ஆனவங்களுக்கு உறவில் பிரச்சனை, ஆகாதவங்களுக்கு எனக்கு இன்னும் வரன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த 138 நாளுக்குள்ள சாதகமான விஷயங்கள் இருக்கா? சாதகமான விஷயம், திருமணம் நடக்கும். கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்காம கடகடன்னு
நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்காங்க, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, டக்குன்னு வருவாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, மேட்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிடும். சாதகமாக நிறைய விஷயம் நடக்கும். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்கள் தலைமையில் நிறைய ஃபங்க்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அக்கா வீட்டு குழந்தைங்களுக்கு காது குத்துறது, உங்கள் வீட்டிலேயே பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஏதோ உங்கள் தலைமையில் பண்ணுறது, உங்கள் ஃப்ளாட்டில் பண்ணுறது, ஏதாவது ஒன்று உங்கள் தலைமையில் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவர்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த 130 என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக துலாம் ராசிக்காரங்களே எப்பயுமே வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கணும். என்னென்னா, முன்னோர்களோட வழிபாடை அவங்க ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கணும். ஏன்னா அங்கே சனி பகவான் உச்சம். சனி பகவான் தான் நம்மளுடைய கர்மங்களை சொல்லக்கூடிய ஒரு இது. ரெண்டாவது, அந்த துலாமோடைய இதுவே பார்த்தீங்கன்னா தராசு. ஸோ நம்மளுடைய செய்யக்கூடிய பாவங்களும் புண்ணியங்களும் பேலன்ஸாக இருக்கக்கூடியதாக தான் நமக்கு அது காமிக்குது. ஸோ அவங்களுடைய முன்னோர்களோட ஆசையை அவங்க பெறணும். ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு முன்னோர்களோட ஆசி பெருசாக இருக்காது. ஸோ அதனால முன்னோர்களோட ஆசி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தால் தர்ப்பணம் கொடுக்கணும், இதெல்லாமே பண்ணணும். அதுவும் முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் யாரும் காசிலேயோ கயாலேயோ இல்லை ராமேஸ்வரத்துலேயோ இல்லை சேது சமுத்திரத்துலையோ எங்கேயோ போய் நம்ம கொடுக்கல அப்படின்னா, இந்த ஒரு முறை இப்போ வரக்கூடிய மாலிய பட்சத்துலையோ இல்லை ஆடி அமாவாசையிலையோ நீங்கள் போயிட்டு அந்த ஒரு தர்ப்பணம் அப்படின்றது கொடுத்துட்டு வந்துடுங்க. அதற்கப்புறம் உங்கள் முன்னோர்களுடைய வழிபாடு ரெகுலராக நீங்கள் எடுக்கணும். முன்னோர்களை நினச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் மனசில் உங்கள் முன்னோர்களோட நினச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முன்னோர்களோட வழிபாடு தான் முக்கியம். இந்த துலாம் ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் முன்னோர்களை வழிபாடு பிடிச்சிட்டே வர சொல்லுங்களா, சக்ஸஸ்ன்றது சூப்பராக இருக்கும். செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா, செய்யக்கூடாத தவறுன்னும் போது அவங்க தர்மத்தை தவறி அதர்மத்து பக்கம் போனாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் நீங்கள் மேலே ஏறீங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு நீங்கள் கீழே இறங்கிடுவீங்க. ஸோ அது ரொம்ப கவனம் வச்சுக்கணும். அதுக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், அந்த வீட்டோடைய ஓனர் யாருன்னா சுக்கிரன் எப்பயுமே வந்து சுகபோக வாழ்க்கைக்காகவும் நிறைய விஷயம் வந்து, அதாவது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த ஒரு மாதிரி இது பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை இந்த சுக்கராச்சாரியை கொடுத்துருவாரு. ஸோ ஆனால் அங்கே கலராக நமக்கு ஸ்பீட் பிரேக் போடுறதுக்கு சனி பகவான் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அதை நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தும் அந்த சனி பகவான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் தர்மத்தை மீறி அதர்ம பக்கம் போகிறீங்க, இல்லை யாரையாவது ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யாருக்கும் ஏதாவது ஒரு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யாருக்காவது மனசார நீங்கள் ஒரு சின்ன துன்பம் தான் நினச்சிருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு 10 மடங்காக வரும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும். மற்ற வீட்டை விட இந்த வீட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். அதுதான் தராசு. ஸோ கவனத்துடன் செய்யணும். மோஸ்ட்டாக துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் ஒரு 50% நேர்மையாக இருக்காங்கன்னா 50% கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கவங்களா தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது, சித்திரை நட்சத்திரம் இருக்குது, ஓகேங்களா? அதனால் அப்படி தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு மாதிரி சொல்லுவாங்க என்னென்னா, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நல்ல விஷயத்தை விட்டுருவாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயத்தையே நோக்கி போங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் இந்த 138 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5-2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பேஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும். பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சி எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? விருச்சிக ராசி நேர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் திரும்பினா சூப்பரா இருக்கு, அந்த பக்கம் திரும்பினா சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில ஒன்றும் நடந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1-2 பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல உங்களுக்கு ஏதுவும், இந்த சைட்ல ராகும் உட்காந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்க விடாம இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் இதுவும், ரெண்டாவது உங்களோட தசாபுத்தி காலமும். பட் இந்த 138 நாள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கும். அடப்போமா, நீங்கள் எல்லாருமே இப்படிதாம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவுமே நடந்த பாடக்காணும், எந்த நல்ல விஷயத்த நடந்த பாடக்காணும். முக்கியமாக திருமணம் நடக்கல, எல்லாம் 5ஆம் பார்வைய திருமணத்துக்கு, காதல் கை கூடும், இது நடக்கும் அது நடக்கும், மனசுக்கேற்ற வாழ்க்கை கிடைக்கும், மனசுக்கேற்ற வேலை கிடைக்கும், மனசுக்கேற்ற வீடு கிடைக்கும், என்னென்னமோ சொல்றீங்க, ஒன்றும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி புலம்பல்ஸ் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடக்கலைன்னா நீங்கள் இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதற்கு நான் முக்கியமா இந்த வீடியோ எண்டில் ஒரு பரிகாரம் மட்டும் சொல்றேன். அந்த பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காத நிறைய நடக்கும். இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசு முதல்ல தெளிவாகும். விருச்சிக ராசி நேயர்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 சனி எல்லாம் விட்டு எங்களுக்கு 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமும் நாங்க அந்த தாக்கத்திலே இருக்கோம் அப்படின்றது புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்.
நீங்க சும்மா நினைச்சாலே போதும், பட் நல்லதா நினைங்க. இந்த விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல இந்த அனுஷம்லாம் இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையானதை நினைக்காது, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸை போட்டு மண்டையில குழப்பி அவங்களும் குழம்பி மற்றதையும் குழம்புவாங்க. இப்போ அதெல்லாம் நினைக்காதீங்க, நல்ல விஷயத்த நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். நடத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டம் இப்போ வந்துகிட்டே இருக்கு. முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மார்க்கு எழுதியிருப்பீங்க, நமக்கு இதுதான் வரும், நீங்களே ஒன்று போட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதை விட 20 மார்க் 30 மார்க் கூட தான் வரும். நீங்கள் விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டிலையோ, விருப்பப்பட்ட கல்வியிலையோ, விருப்பப்பட்ட டிஸ்கவுண்ட் ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிப்புக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பியது, மனம் விரும்பியது என்னவோ அது அனைத்தும் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குருவின் பார்வையோட நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அது கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மனசார நல்லதே நினச்சி விரும்புங்கன்னு சொல்கிறேன். மெயின் அதை பண்ணீங்கனாலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொடுத்துரும். இந்த யூனிவர்ஸ் அதை நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க, கார் வேணும்னு நினைக்கிறீங்க கார் கொடுத்துரும். பட் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வசதி இருக்கு, வேலை இருக்கு, நிறைய பணம் வருதுன்னா புது காரை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட்ஸ் காராவது நமக்கு கொடுத்துரும். இல்ல வண்டி பழைய வண்டி இருக்கு, புது 2 வீலர் இருக்குன்னா புது வண்டி மாத்துவீங்க. இல்ல ஒரு வேலையில போயிட்டே இருக்கீங்கன்னா இன்னொரு பிசினஸ் நடுவில் நடக்கும். இதெல்லாம் நிறைய விஷயம் கிடைக்கும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நான் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா உங்க மேல நிறைய கண் திஷ்டி இருக்கு, நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கு. ஸோ அது வேற வழியே இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்றவங்களை பார்த்தா சிலருக்கு அப்படிதான் இருக்கும். முக்கியமா வேலை செய்யற இடத்துலயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸே கிடைக்க விடாம தடுக்கிறவங்க உங்க கூட இருக்கிறவங்க தான். ஏதாவது உங்களை பற்றி போய் மேனேஜ்மெண்ட்ல சொல்றது, அதை பண்றது இதை பண்றது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க வீட்டு உறவினர்களாம் கூட, உங்க மாமியார், உங்களோட ரிலேஷன்ஸ்லாம் கூட உங்களை பத்தின ஒரு பொருளி நீங்க இருக்கிறதுக்கும் ஒன்று பேசுவாங்க, நீங்க போனதுக்கப்புறம் ஒன்று பேசுவாங்க. ஆனா இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய மேலிடம் உங்களை வந்து நம்புது. உங்களுடைய மேலிடம் நம்புதுன்றதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. உங்களுடைய மேல் அதிகாரி, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப், இல்லை அவங்க அம்மா அப்பா, இல்லை நீங்கள் காதல் பண்ணுறீங்களா உங்களுடைய லவ்வர், யாராக இருந்தாலும் உங்களுடைய மேலிடத்தை நம்புதுன்றத ஒரு நம்பிக்கையோடு ஓடுங்க கண்டிப்பாக. பட் ப்ரொமோஷன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க, இது காலகட்டம் இல்லை. அந்த காலகட்டம் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை 18 செப்டம்பருக்குள்ளே மேபி வரலாம் ப்ரமோஷன். நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பட் அது வரலை அப்படின்னா டிசம்பருக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டுகிட்டே இருங்க. விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்ஸ் நல்லா பண்ணும். அதாவது அந்த ஆஃபீஸ்க்கே நேர்ந்து விட்ட மாதிரி இருக்கும். விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பர்டிகுலராக அங்கே குருவோ இல்லை சனியோ இல்லை சனி குரு சேர்ந்து இருந்தோ அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து அந்த ஆஃபீஸே இவங்க தலையில தான் இருக்கு, இவங்க இல்லைன்னா அந்த ஆஃபீஸ் நடக்காது அப்படின்ற மாதிரி. இந்த சிலர்லாம் கோவிலுக்கு நேர்ந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆஃபீஸ் டைம்ல நேர்ந்து விட்ட மாதிரி ஃபுல் டைம். இதை முடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்தா கூட ஆஃபீஸ் ஒர்க்கை தூக்கிட்டு வருவாங்க. ஆஃபீஸ் அப்படி திங்கிங் ஓகே, இவங்க பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு. இது எல்லாமே இந்த விருச்சிகத்துக்கு இதெல்லாம் ப்ளஸ். ஓகே, எப்படி நான் வந்து மகரத்தை உடைக்கிறதுக்கே பிறந்த மகர ராசின்னு சொல்றேனோ, விருச்சிகம் கிட்டத்தட்ட அதே ஒரு நிலைமை தான். நீங்க உங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் டெஃபினட்டா கிடைக்கும். விருச்சிகத்துக்கு இன்னும் அடுத்த 4 வருடம் சூப்பரா இருக்கு. அதுலயும் இந்த 138ன்னா நீங்க நினைச்சபடியே நடக்கும். நல்லதாவே நினைங்க. நீங்க என்ன சும்மா ஒரு சிட்டிக்கு நினைச்சீங்கன்னா விஷயம் நல்லதே நடக்கும். இந்த மன உளைச்சல், இது நீங்க சொன்ன மாதிரி என்னதான் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் போனாலும் அவங்கள மன உளைச்சல் படுத்துறதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கு இந்த மாதிரி நிறங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இன்னும் பாசிட்டிவாக மாற்றும். இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கலாம், வாழ்வியல் பரிகாரங்கள், தானங்கள், இது எல்லாமே இந்த நெகட்டிவிட்டிலேருந்து உங்களை காப்பாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, விருச்சிக ராசினியர்கள் இந்த 138 நாள் மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதுமே இந்த எதிரிகள்ல இருந்து உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறது, உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலன்றவங்க எல்லாம் நம்ம முருகப்பெருமான கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பால் வாங்கி அபிஷேகம், அப்படியும் இல்லை அப்படின்னா பஞ்சாமிர்தம் மாதிரி ரெடி பண்ணி உங்க கையால ரெடி பண்ணி கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மன உளைச்சல்ன்றது கண்டிப்பா கிளியர் ஆகும். உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா நடக்கும். பர்டிகுலரா இந்த 138 நாள் எத்தனை கிருத்திகை வருதுன்னு பார்த்துக்குங்க. கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சஷ்டி எல்லாமே செய்யுங்க. முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை கூட செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை அந்த தேன் போல இனிமையாக மாறும். இந்த நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம கருப்பு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கருப்போட சேர்ந்து ரெட்டும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் தைரியம் கிடைக்கும், வருமானம் நல்லா வரும். அப்புறம் அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சையிலேயே வந்து நான் ஏற்கனவே என்ன பச்சை சொன்னேன், இளம் கிரீன் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பாகிஸ்தானி கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கிரீன் பாகிஸ்தானி கிரீன் சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி இலையிலே டார்க் கிரீன், ஒரு பாட்டில் கிரீன் மாதிரி, அந்த மாதிரி. அதில் வந்து நீங்கள் முடிஞ்சா ஒரு பட்டு மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த
கலரையே நல்லா அழகா பெயிண்ட் பண்ணி ஒரு பேப்பரை திக்கா பெயிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்ல அந்த பேப்பரே கிடைக்குது. இப்ப நம்ம என்ன கலர்ஸ் எதிர்பார்க்குறோமோ அதுல பேப்பர்ஸே கிடைக்குது. பேப்பர் வச்சுக்கோங்க. எப்பயுமே பேப்பர் வைக்கும் அந்த பேப்பர்ல லைட்டா ஜவ்வாது தடவிட்டு நீங்க வச்சுக்கும் போது பண வசியம் மட்டும் இல்ல, மனமும் வசியமாகும். நிச்சயமாக மனவசியம்ன்றது வேணும். அதாவது வெளியில இருக்கவங்க மனவசியம் பண்ண வேண்டாம். நம்ம மனசையே நம்ம வசியம் பண்ணோம்னா நம்ம பேச்ச மனசு முதல்ல கேட்கும். அதனால அது பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செக்குடு போட்ட மாதிரி நிறைய இருக்கு. எல்லா கலர்ஸ் எல்லா வண்ணம் கலர்ஸும் செக்குடு போட்ட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வண்ணத்தை வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. அப்படி இல்லை முடியல அப்படின்னா நீங்களே ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எல்லா கலர்ஸ் போட்ட மாதிரி கட்டம் போட்ட மாதிரி நீங்களே போட்டு வரைஞ்சிட்டு அதில் ஜவ்வாது தடவி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஜவ்வாது வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணும்போது மனசும் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும், நமக்கு பண வசியமும் நல்லா கொடுக்கறதா இருக்கும். இல்லை சிம்பிளான விஷயம், ஒரு 25 ரூபாய்க்கு நமக்கு வந்து ஜவ்வாது கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் அழகாக அது மேலே தடவி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மனசு முதல்ல தெளிவாயிடும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி. இந்த 138 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. முதல்ல காதல் கைகூடும். இவ்வளோ நாள் வீட்டில் வந்து காதல் விஷயத்த சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அந்த மனசெல்லாம் ஓப்பன் அப் ஆவீங்க. நிறைய விஷயம் ஓப்பன் அப் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இவங்க செய்யக்கூடாத தவறுகள், இந்த தவறுக்கு நீங்கள் தூண்டப்படுவீங்க இந்த சுச்சுவேஷனோ பீப்புள்னாலேயோ, அதுலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க இந்த தவறை செய்யாதீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடாது. ட்ரிகர் பண்ணுவாங்க நம்மளை. நீங்கள் என்ன ட்ரிகர் பண்ணாலும் சரி, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. அதிலும் ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 3 வருடத்துக்குள்ளே உங்களுக்கான ஒரு பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணிட்டு இருங்க. அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஸ்டேட்டஸ் ஆக இருந்தாலும் ரீச் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி 138 நாட்கள் எவ்வளோ வேகமாக எவ்வளோ பாசிட்டிவாக அவங்க யூஸ் பண்ணி. தனுசு ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி பெருசாக இல்லை, ஏன்னா 4ல் இருக்காரு. நமக்கு ஜென்ரலாகவே சனி பயிற்சி சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி பேசும்போது அப்படி தான் பேசணும். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அதுலேயும் முக்கியமாக எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். வீடுனா குடும்பம், மனைவி, குழந்தைங்க, இவங்ககிட்டலாம் அவருக்கு வந்து பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதோ ஒரு வாய் வார்த்தை பிரச்சனை அந்த மாதிரியான ஒரு இருக்கும். மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் மேல், அந்த மாதிரி ஒரு மன நிம்மதி இல்லாமல் போகக்கூடியது. ஏன்னா 8ல் சனி இருந்து எப்படி கொடுப்பாரோ அதில் பாதி தனுசுக்கு கொடுப்பாரு. ஏன்னா 4ல் சனி இருக்காரு. ஓகேங்களா. 8 நமக்கு எப்படி அஷ்டாத்தம சனியை கொடுத்து நமக்கு தொந்தரவு கொடுக்குதோ அதில் பாதி கண்டிப்பாக தனுசு ஃபேஸ் பண்ணியே தீரும். அதை முக்கியமாக குடும்பத்தில் தான் ஃபேஸ் பண்ணும். அதாவது அந்த சுகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தடை கொடுக்கும், தாமதம் கொடுக்கும். முக்கியமாக இவங்கெல்லாம் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணுன்றது தான் முன்னாடி நம்ம சொன்ன விஷயம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சின்னும் போது இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்பீடு வேகத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ அதில் ரொம்ப கவனம் இருக்கணும். மற்றபடி வீட்டில் முன்னாடி இருந்த அந்த சிறு சிறு சலப்பு எல்லாமே இப்போ குறைஞ்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஆனாலும் இது ஃபுல்லாக இருக்குமானா இருக்காது. இந்த ஒரு ஜூலையிலேருந்து நமக்கு செப்டம்பர் எண்டு வரைக்கும் அந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்சி ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹாப்பி மூடுக்கு, இல்லை வீடு வாங்குறதை பற்றி யோசிக்கலாம், இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம், இல்லை லேண்டு வாங்குறதை பற்றி யோசிக்கலாம், இல்லை குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலாம், குழந்தைங்களோட திருமணத்தை பற்றி பேசலாம், படிப்பை பற்றி பேசலாம், வண்டி மாற்றலாம், ஏதாவது ஒன்று. இந்த ஹாப்பினஸ் மூமெண்ட் எல்லாம் இந்த 3 months இருக்கும். திரும்ப பேக் டு அக்டோபர்லேருந்து திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அந்த விஷயத்தை இந்த சனி பகவான் செய்ய ஆரம்பிப்பார். ஏன் இந்த நடுவில் அப்படின்னா குரு வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் ஹாப்பினஸாக இருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து சனி பகவான் கொடுத்த விஷயத்தை குரு பார்வை பார்க்கும்போது அதெல்லாம் ரிலீஃப் கிடச்சிடும். எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக மூமெண்ட்டோடு இருக்கலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க நிறைய விஷயத்தில். அது பர்டிகுலர் எங்கெல்லாம் ஏமாறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டலில் வந்து பணம் கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தா மாதம் 10,000 கொடுக்குறாங்க, 3 லட்சம் கொடுத்தா, இந்த மாதிரி எல்லாம் ஏமாற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுஷா தான் இருக்கும். ஏன்னா இந்த ராகு தசையில் அதெல்லாம் கொண்டு போய் இழுத்து அவங்கள ஒரு வழி பண்ணி ஒரு இது பண்ணிடும். ரெண்டாவது இந்த தனுசு ராசிக்காரங்க பெண்களை மதிக்கிறவங்க, அது வீடாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் மதிக்கிறவங்க தான். ஆனால் சில நேரத்தில் அந்த மதிப்பு அப்படின்றது செயலில் இருக்குமே தவிர வார்த்தையில் இருக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ கண்ட்ரோலபிளில் நீங்கள் இருக்கணும். இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த 138 நாள் உங்களுக்கான காலம். நீங்கள் எதெல்லாம் இந்த ஒரு 1.5 வருடம் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ரொம்ப அழுத்தத்தில் இருக்கீங்க, வேலை கிடைக்கல. தனுசு மோஸ்ட்லி வேலையில் தான். வேலை வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப ட்ரை பண்ணிட்டே கிடைக்கவே இல்லை. அப்ளிகேஷன் போட்டுருவாங்க, கிடைச்சிடும், நம்பி இருப்பாங்க. அப்படி மீறி அங்கே போய் உட்காந்தாலும் ஒரு வாரத்தில் இல்லை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வேலை போடுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாமே இப்போ உங்களுக்கு மாறும்.
ஓகே, இப்போ 4ங்கிறது தாயார் ஸ்தானத்தையே சொல்கிறோம். அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சரியாயிடுமா? அப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது உடல்ல பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமே. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தாயார் மேலே ரொம்ப மிகுந்த பாசம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள். அதில் இப்போ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பெட் ரிட்டனாக இருந்தாங்க தாயார்கள், அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு மருந்தோ ஒரு வாய்ப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நல்லா இருக்க தாயாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். தாயாரோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். சொத்து கொடுக்குறேன்ப்பா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, தான் ஏதோ வச்சுக்கோ, என்னோட ஜுவல்ஸை வச்சுக்கோ, ஏதோ ஒரு என்னோட சேவிங்ஸ் வச்சுக்கோ, உங்களுக்கு தாயார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தாயாரோட உடல்நிலை நல்லா உங்களுக்கு சேஃபராக உங்களுக்கு வந்து சேவாகி வரக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். தாயார் மட்டும் இல்லை, மனைவி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, சுகம் அப்படின்னு கூட 4ஆம் வீடுன்றது வீடு தான் நமக்கு. ஓகே, இப்போ இந்த 4 மாதம் வீடு வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அவங்க எந்த மாதிரி நிறங்களை உபயோகப்படுத்தக்கூடாது, எதை அதிகமாக உபயோகப்படுத்தலாம், என்ன வாழ்வியல் பரிகாரம், என்ன தானங்கள் கொடுக்கறது மூலமாக ஆபத்துலேருந்து அவங்க தப்பிக்கலாம்? முதல்ல அவங்களுடைய வண்டியிலையோ எதுலேயோ ஒரு இடத்துல தன்வந்திரி பகவானோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். ஓகேங்களா, தன்வந்திரி பகவான் ஸ்டிக்கர். அவங்க தன்வந்திரி பகவானையே நீங்கள் வணங்க ஆரம்பிக்கணும். எப்போ வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில தான் வணங்கணும். அவருக்கு இங்கே நம்ம கோயில் கிடையாது, அதனால வீட்லேயே ஒரு சின்ன சிலையோ ஃபோட்டோவோ வச்சுட்டு நீங்கள் வணங்கிட்டு வரலாம். உங்களுடைய வண்டி காராக இருந்தாலும், 2 வீலராக இருந்தாலும், சைக்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் ஒட்டிக்கணும் ஸ்டிக்கர். உங்களை ஒரு காப்பாக இருந்து காப்பார் அவர். அதுக்கப்புறம் வந்து இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ரெட்டு வித் பிங்க் சேர்ந்தா போல் ஒன்று ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிங்க் நிறத்தை கொண்ட ஏதாவது ஒரு பேப்பர்ஸோ இல்லைன்னா வந்து கிளாத்தோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயத்துக்கு போகுது, ஜாபுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். இல்லை நாங்கள் எப்படி அந்த சட்டையெல்லாம் போட்டுட்டு போகுதுன்னு நினச்சிங்கன்னா பேப்பராக ரெடி பண்ணி உங்கள் பாக்கெட்லேயே பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஹோல்டிங் இருக்கும். உங்களுக்கு ஹோல்டிங் இருக்கும். நீங்கள் தைரியமாக அந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு தேனாக வந்து பாஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்து சக்ஸஸ் கொடுத்துரும். பூராட நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரஞ்சு கலர் ஷேடு வந்து அவங்க பயன்படுத்தும் போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஜாபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், அதாவது தனுசுல இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு இது இருக்கும். இந்த டெண்டர், இது கவர்மெண்ட் ரிலேட்டடாக கிடைக்கக்கூடிய டெண்டர்ஸ், இது மூலிமா ஆதாயம் நல்லாவே கிடைக்கும், வருமானம் நல்லாவே கிடைக்கும். இப்போ அதெல்லாம் நீங்கள் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி உத்திராடம் அந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஸராகவோ டீச்சிங் லைன்லேயோ இல்லை வந்து ஒரு ஐஏஎஸ் கேட்டர்லேயோ ஒரு உயர் அதிகாரியில் இருக்கக்கூடிய கேட்டர்ஸில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 4ல் சனி இருக்காருன்னா சும்மா கிடையாது, அழுத்தத்தை எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுப்பாரு. அப்போ அவங்க கண்டிப்பாக அந்த மேலதிகாரியோட நமக்கு அழுத்தம்லாம் இருக்கும். அப்போ நம்ம அதுலேருந்து தப்பிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் மோஸ்ட்டாக இந்த நட்சத்திரக்காரங்க வந்து வெள்ளை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த வெள்ளை நிறத்தை அவங்க அதுவும் வெள்ளையில் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா கருப்பு கலர் பேண்ட்டும் வெள்ளை நிறம் பயன்படுத்தும் போது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் போகிற விஷயம் அவங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும், வருமானத்தையும் கொடுக்கும். நிச்சயமாக சரி, பயன்படுத்திக்கலாம். இவங்களுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம் இல்லை தானங்கள். ஏன்னா இப்போ ஏன் நம்ம இதை வந்து தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, நமக்கு ஒரு புண்ணியம், அதே மாதிரி நமக்கு வரப்போகிற தடைகளை அது ஒரு வரமாக மாற்றி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட. என்ன தானங்கள் அவங்க பண்ணலாம் இந்த 138 நாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கை முழுக்கனாலும் என்ன மாதிரி அவங்களுக்கு சக்திக்கு குறைத்த தானம்? டெய்லி ஒரு வாழைப்பழம் கோமாதாக்கு தானம், அது மஞ்சள் நிற வாழைப்பழம் டெய்லி தானம் கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றம் வரும். இது இந்த காலம் அந்த காலம் இல்லை, எந்த காலத்தில் வேணாலும் செய்யலாம். கோமாதாக்கு தானம் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி தன்வந்திரி பகவானை வழிபாடு எடுத்துக்கலாம். இவங்க தனுசு ராசி நேயர்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ண 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 நிறைய மாற்றம் இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு நமக்கு 9ஆம் வீடு, அது குருவோட வீடு வேறு. நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல மன நிம்மதியோடும் வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சந்தனமும் ஏதாவது கோவில் அபிஷேகத்திற்கு சந்தனம் தானம் கொடுக்குது, அதை விட பெரிய புண்ணியத்தையும். இந்த சந்தனம் எப்படி மணக்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மணக்கும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, முயற்சி ஸ்தானத்திலேயே உட்காந்துருக்காரு. இப்போ வக்கரம் ஆகும்பொழுது அவங்களுக்கு எனக்கு எல்லாமே வந்து நல்லதாக கிளிக் ஆகிடுமா, இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மகர ராசி நேயர்கள், நான் இவங்களுக்கு விருச்சிகத்துக்கு சொன்ன மாதிரி தான், அம்மா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் எதுவுமே எங்களுக்கு ஆரம்பித்த பாடு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஆந்தி வேலை இருக்குது, எடுத்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். மகர ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப திங்கிங் ப்ராசஸ் கொண்டவங்க தான். ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க டக்குன்னு செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் நம்மளை வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதோடைய
பெனிஃபிட்டை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் மட்டும் அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பதவியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒரு பேர் புகழாக இருக்கட்டும், பணம் காசாக இருக்கட்டும், அதை பார்க்கறது வரைக்கும் மட்டும்தான் இந்த மகர ராசிக்காரங்க தயக்கத்தோட ஒரு வேலையை செய்யும். பட் ஆனால் அதை ஒரு டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் யார் சொன்னாலும் அந்த காற்று நிற்காது, அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் மகர ராசிக்காரங்க. இப்போ அப்படின்னா அவங்களுக்கான குட் டைம், 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் எங்களுக்கு இன்னும் அந்த ஒரு நல்ல காலம் வரலையே அப்படின்ல. 138 நாள் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக புரட்டி போட போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட வழி இல்லை, எங்களுக்கு வேலை கிடைக்கல, நாங்கள் வந்து ஒரு வாடகை வீடு கூட எங்களுக்கு பெருசாக அமையலை, எங்களால் அந்த மாதிரி ஒரு ரெண்ட் கொடுத்து இருக்க முடியல அப்படின்னு யோசித்தவங்க எல்லாருமே இந்த 138 நாள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய காலம். இதில் இந்த திருமணம், தொழில், வேலை இது 3 தான் வந்து வாழ்வாதாரம். இது படிப்பு, குழந்தைகளாக இருந்தால் படிப்பு என்ன பண்ணலாம் முயற்சியில் அவங்க வெற்றி ஆகிறதுக்கு? ஆக்சுவலாக குழந்தைங்க படிப்பு மட்டும் முயற்சி போடணும். ஏன்னா 7ல் நமக்கு குரு பகவான் பார்க்க போகிறாரு. ஸோ அப்போ அங்கே என்னென்னா நண்பர்களுடைய கூட்டணி ஜாஸ்தி சேர்ந்துடும். நண்பர்களோடைய ஜாலியாக இருக்கலாம், நண்பர்களோட பேசலாம், நண்பர்களோட செய்யலாம், புது புது நண்பர்கள் கிடைக்கலாம். அப்படின்றதுனால அவங்க படிப்பில் கொஞ்சம் அப்படியே பின்தங்கி தான் போவாங்க. படிப்பு கொஞ்சம் டல்லாக இருக்க தான் செய்யும். பட் அது நீங்கள் தான் முயற்சி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிடலாம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மனசு வைக்கணும் ஒன்று. பட்டு அப்படி ஜாபோ, ஃபேமிலியோ, மனைவியோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ தான் உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு கை கொடுப்பாங்க, அம்மா ஒரு கை கொடுப்பாங்க, நண்பர்கள் ஒரு கை கொடுப்பாங்க, பார்ட்னர்ஸ். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ வந்து எனக்கு பார்ட்னராக சேர்ந்துக்கப்போ, ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பா அப்படின்னு சொல்லி புதுசாக உங்களுக்கு முகம் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபாரினில் இருப்பாங்க, உங்களுக்கு இங்கே ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு இவ்வளோ வருஷம்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அது ஒரு உங்களுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். சும்மா ஒரு முயற்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி 2வது குழந்தைக்கு நீண்ட நாட்களாக காத்திருக்கீங்க அப்படின்னா 2வது குழந்தைக்கு சும்மா நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ட்ரீட்மெண்ட் மூலயமானாலும் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கரங்கள். இந்த மகர ராசிக்கு ஒரு கரம் நமக்கு கிடைக்காதான் ஏங்கி இருந்த காலம் இந்த 10 வருடம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 138 நாள் உங்களுக்கு பல கரங்கள் கை கொடுக்கும். அந்த பல கரங்களை கை பிடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில மேலே ஏறி போங்க. அடுத்த 7 ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் 2ல் இருக்கிற ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்தாலும் 8ல் இருக்கக்கூடிய கேதுனால மன உளைச்சல் அனுபவிச்சது தான் மகர ராசிக்காரர்கள் அதிகம். இவ்வளோ கரங்கள் வந்தாலும் இதை நாங்கள் சரியாக எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரி நிறங்களோ, வாழ்வில் பரிகாரங்களோ, கோவில் முறைகளோ, தானங்களையோ பண்ணும்பொழுது இந்த மன அழுத்தம் இருக்காது, தெளிவான வழி கிடைக்கும்னா என்ன பண்ணுவோம்? அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ராகு 2ல் உட்காந்து நிறைய விஷயத்த பிரம்மாண்டமாக கொடுத்தாலும் கேது அங்கே உட்காந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால், அதுவும் எங்கே தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் வீட்டில் நிம்மதி இல்லாத நண்பர்கள் மூலியமாகவும் பார்ட்னர்ஸ் மூலியமாக கொடுத்தார். இப்போ நமக்கு ராகு கேது பயிற்சியும் நமக்கு கீழே வரப்போகிறார். அப்போது 2வதுல உட்காந்து பிரம்மாண்டம் கொடுத்த ராகு இப்போ சுயத்திலேயே உட்காந்து பிரம்மாண்டம் கொடுக்க போகிறாரு. அது ரொம்ப அதில் மட்டும்தான் கவனம் வேணும். அந்த ராகு கேது மாறும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். எடுத்த வேகத்தில் ஸ்பீடாக கொடுப்பாரு. அப்போ கொஞ்சம் தெளிவாக சிந்திக்கும்போது நல்லாயிருக்கும். ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை நிறம். சொன்ன வெள்ளை நிறத்தில் வெள்ளை நிறம் நீங்கள் ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னா கருப்பு கலர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாரீ அப்படின்னா ஒயிட் வித் பிளாக் இருக்க மாதிரி சாரீ, சல்வாஸ் அந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் வேர் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும், ஏற்றத்தையும் கொடுக்கும், பணவரவு கொடுக்கும். ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா பல கரங்கள் நான் கிடைக்கும்னு மகர ராசிக்கு சொன்னேன். அதில் எந்த கரம் நல்ல கரம்ன்றது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த நல்ல கரம் எது அப்படின்றது உங்கள் மனம் தெளிவாகவோ உங்கள் புத்தி கிளியராக இருந்தால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கு தான் வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதை பயன்படுத்தும்போது மனசு ரொம்ப அமைதியாகவும் இருக்குது, தெளிவாகவும். திருவோணம் நட்சத்திரக்காரங்க ரெட் கலர், ஆக்சுவலாக ரெட்டுன்றது வந்து பியோர் ரெட் இல்லாமல் ஆரஞ்சு ஷேடு இருக்கக்கூடிய ரெட்டு பயன்படுத்திக்கலாம். அது கூட நீங்கள் கருப்பு நிறத்தை மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. இன்னும் நல்லாவே உங்களுக்கு ஒரு பிரகாசமான தெளிவான மனநிலை கண்டிப்பாக கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு, இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஊதா கலர் ரொம்ப வந்து ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஊதா கலர் கிடைக்கல அப்படின்னும் போது சாம்பல் கலரை நீங்கள் பயன்படுத்திங்க, ஆஷ் கலர்னு சொல்லுவாங்க. அந்த கலரை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும். அதுலேயும் வந்து இந்த
கலரை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த யாரும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த கலரை பயன்படுத்தும் போது 2லேயே ராகு வேற இருக்காரு. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட் யூட்டர்ன் எல்லாம் போட்டு நீங்கள் இதெல்லாம் வராது, இவங்ககிட்ட பணம் கொடுத்தோம் வராது அப்படின்னு நினச்ச பணம்லாம் வந்து சேரும். ஓகே. நீங்கள் எதிரே பார்க்க முடியாத நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். வாழ்வியல் பரிகாரம் தானங்கள்னா என்ன பண்ணிக்கலாம், செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா இவங்க வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னும்போது பௌர்ணமியில் ஒரு அம்பாள் கோயில், அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டி பண்ண கோவில், இல்லை மகாமேரு வச்சு வணங்கக்கூடிய கோவில். நம்ம இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா காளிகாம்பா கோயில், நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி கோவில், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி அவங்கவுங்க ஊரில் இந்த மாதிரி கோவில்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த கோவிலை பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் போய் பால் நாட்சக்கரை ஏலக்காய் போட்டு நீங்களே காய்ச்சி கொண்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஈவினிங்கில் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ஒரு ஸ்பூன் கொடுத்தா கூட போதும். அதாவது 7லேருந்து 8 இல்லை 8லேருந்து 9 இந்த டைம் நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இனிமையாக இருக்கும். சரி, அந்த பாலும் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் சேரும் போதே பால் மன அமைதி கொடுக்கும். சந்திரன், சுக்கிரன் இனிப்பு, ஏலக்காய் புதனும் வருவார், வாசனை நிறைந்தது, ஒரு மன அமைதி கொடுக்கக்கூடியது. அப்போ புதன் சுக்கிரன் அங்கே வந்துடுச்சுனாலே ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான என்ஜாயபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சந்திரன் தெளிவாக இருக்கணும், மனம் தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் நான் இதை கொடுக்க சொல்கிறேன். இதை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. அதான் சொன்ன மாதிரி தான் பல கரங்கள் வரும், அதில் எந்த கரம் நமக்கான கரம்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி யாரையும் பிளாண்டாக நம்பிடாதீங்க. இந்த மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் அப்படி தான் வந்து எல்லாரையும் எடுத்ததும் நம்பக்கூடிய ஆள். அவங்க ரொம்ப ஸ்டப்பனாக பார்க்க கரடு முரடாக இருப்பாங்க. பட் ஆனால் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படி இருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய மனசு ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனசு. பட் ரொம்ப தெளிவாக இவங்க நம்ம கேப்டானவங்கள இவங்களை நம்பி செய்யலாமா இறங்கலாமா டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்க. அது மட்டும் பண்ணாலே போதும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு தலைக்கு மேலே ராகு இருக்குது, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அதே போல் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான். இந்த ஒரு கலவையாக 138 நாட்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த 138 நாள் கும்பத்துக்கு எப்படி இருக்கும்னா, ராகு தான் நிறைய விஷயத்த அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாமல் வாய்ப்புகள் நிறைய கொடுத்தாலும் அதை நிறைவேற்றிக்க முடியாத ஒரு சூழலை கொடுத்துட்டே இருந்தார். ஏன்னா தலையில் ராகு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், எப்படி சனிக்கு ஈக்குவலாக லக்னத்தில் சனி இருந்தால் எப்படி நமக்கு ஒரு விதமான தொந்தரவு சொல்லுவாங்க, சனி மாந்தி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு வாழ்க்கைன்ற அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடியவ தான் ராகு. சரி, ராகு லக்னத்திலேயே ராகு சுயத்திலேயே இருக்கார் அப்படின்னும் போது நினைச்சதை அடையறதுக்காக பிறவி எடுத்தும் சொல்லக்கூடியது தான் லக்னத்தில் ராகு இருக்கிறது. அதெல்லாம் ஓகே தான். பட் அதை கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக கொடுத்தாரானா கொடுக்கல, நடக்கலை. ஏன்னா கும்பத்துக்கு நமக்கு சனி பகவான் சரியில்லை, குரு பகவானும் சரியில்லை, ராகுவும் கேதுவும் சரியில்லை. ராகு இங்கே தலையில் உட்காந்துருக்காருன்னா கேது 7ல் உட்காந்துருக்காரு. எங்கே கொடுத்தாரு? குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்தாரு, நண்பர்கள் மூலிமா பிரச்சனையை கொடுத்தாரு, நமக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் மூலிமா பிரச்சனையை கொடுத்தாரு. யாரும் நம்மளை வந்து ஒரு நட்பை பாராட்டினவங்க எல்லாருமே நமக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக மாறி மன உளைச்சலில் தான் வந்து இந்த கும்பராசிக்காரங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து விலக போகுது. இந்த ஒரு 138 நாளில் 47 நாள் உங்களுக்கான காலமாக இருக்கும். இந்த 48 நாள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் ராகு கும்பத்தில் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய அமானுஷ்ய விஷயங்களை நம்மளுக்கு யோசிக்க சொல்லும், பண்ண சொல்லும். ஒரு மாயமாக நிறைய விஷயம் நடக்கிற மாதிரியே இருக்கும். பட் அது நடந்துச்சானா நடக்காது அப்படின்ற ஒரு கவலையில் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாமே நடந்துடும். நீங்கள் சும்மா ஒரு இமேஜினேஷனில் கொண்டு வரீங்களா, அது எல்லாமே இப்போ நினைவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பயன்படுத்திக்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கும்போது, ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய கேது வந்து ஏற்கனவே இப்போ நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம், இல்லை திருமணத்தில் ஏதாவது தடை ஏற்பட்டிருக்கலாம், காதலர்கள் பிரிஞ்சிருக்கலாம், படிப்பில் கவனம் இல்லாத குழந்தைகள் இருக்கலாம், அதே மாதிரி நோய், வயதானவர்களுக்கு, இப்படி இந்த 138 நாட்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்கும்? ராகு கீழே இறங்குற வரைக்கும் மட்டும்தான் குழந்தைங்களோட படிப்பு ஒரு விதமான தடமாற்றம் ஆசிலேஷனில் இருக்கும். 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த படிப்பெல்லாம் அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. கவலைப்பட வேண்டாம். முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க, உங்களோட முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக இடையூறு மட்டும் இல்லை, மனஸ்தாபம். நிறைய பேர் டைவர்ஸ் கோர்ட் கேஸு அப்படி வேண்டவே வேண்டாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே இப்போ திரும்பவும் ரீயூனியன், திரும்பவும் சேர்ந்து வாழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான்
என்னதான் வந்து நமக்கு கரெக்டான ஒரு ஆஸ்பெக்டில் இல்லைனாலும் இப்போ இருக்கக்கூடியது ஒரு பூச நட்சத்திரத்துக்கு வரப்போகிறாரு. கும்பராசி சனி பகவானோட வீடு அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு காப்பாற்றாமல் விட்டுருவாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். கண்டிப்பாக நம்பிக்கையோடு தைரியத்தோடு இருங்க. பட் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து பேசும்போது உங்களுடைய நிறைய விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த கும்பராசிக்காரங்க நிறைய விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து நிறைய விட்டு கொடுத்து போகிறேன், நான் வந்து நிறைய செய்கிறேன், நான் நிறைய வந்து உழைக்கிறேன், நிறைய கஷ்டப்படுறேன் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் பிடிவாத குணம் பிடிக்கிறாங்க. நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு பிடிவாத குணம். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். 7ல் இருக்கக்கூடிய கேது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்னால பிரச்சனை வந்து தொழிலை மூடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கலாம். இல்லை புதுசாக வர பார்ட்னரை ட்ரஸ்ட் பண்ணுறதா வேண்டாமா, இப்போ தொழில் பண்ணலாமான்னு நிறைய கேள்விகள். இதற்கு என்ன பண்ணலாம்? தாராளமாக நம்பலாம் அவங்கள. நீங்கள் புதுசாக யாராவது உங்களுக்கு பார்ட்னராக வராங்க அப்படின்னாலும் அவங்கள தாராளமாக நீங்கள் நம்பலாம். பட் ஃபேக்காக நம்பாமல் அவங்கள பற்றின கொஞ்சம் விஷயத்தை இது பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா ராகு வேற்று மனிதர்களுடைய தொடர்பை நமக்கு கொடுக்கும். அந்நியரோட தொடர்பு, மொழி மாற்றத்தில் இருக்கவங்களுடைய தொடர்பை நமக்கு கொடுக்கும். அதை மட்டும் வேகம் நம்பாமல் ஓரளவுக்கு நீங்கள் அதை விசாரிச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், அமைச்சுக்கோங்க. சில கும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு என்னென்னா வெளிநாட்டு தொடர்பு நிறைய வரும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அரேபிய கண்ட்ரிஸோடைய தொடர்பு நிறைய வரும் இவங்களுக்கு. அது எல்லாமே நல்ல தொடர்பாக இருக்கும், பயன்படுத்தி அங்கேருந்து உங்களுக்கு வேலையும் கிடைக்கும், வேலை கிடைக்கும், தொழில் வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து உங்களுக்கு ஒரு கரம் கிடைக்கும், பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. இல்லை கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பொண்ணு உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மூலிமா நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இல்லை அங்கே ஒரே ஒரு நண்பர் இருந்துட்டா கூட போதும், சரி கிளம்பி வாடா நான் உனக்கு இங்கே ஏதாவது ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன், அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஓகே, இந்த வண்ணங்கள் வந்து நமக்கு எண்ணங்களாக மாறும் அப்படிம்பாங்க. இந்த அடுத்த 138 நாட்கள் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி வண்ணங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? இது வந்து அவிட்டம். முதல்ல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த சாம்பல் கலர் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அவங்க. இல்லை எனக்கு அது பெருசாக கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏனையோட கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க், அதில் கொஞ்சம் டார்க் ஷேடராக எடுத்து, அப்படியே முடியல அப்படின்னா ஏனையே ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஏன்னா கும்பராசி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான். அப்போ அந்த யானையோட பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள், அதாவது சந்தனம்ன்றது வந்து ஒரு லைட் ஷேடடாக இருக்கும், இது வந்து மஞ்சள் நிறைந்த ஒரு கலர். அந்த கலரை நீங்கள் பன்னீர் போட்டு ஒரு பேப்பரில் அழகாக நல்லா தடவிட்டு, இல்லை அப்படின்னா இந்த கொம்பு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கொம்பு மஞ்சளே பன்னீரில் நல்லா ஊற போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு பர்ஸ்லையோ ஒரு உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அதை நீங்கள் மாற்றிக்கலாம். விரலி மஞ்சள் இதை நீங்கள் மாற்றிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு உங்களை வந்து இது பண்ணும். அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதே மாதிரி சந்தனத்தில் பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறது, கைகளில் அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க, இது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்கன்னா உள்ளங்கையில் அந்த சந்தனமும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிட்டு போயிடுங்க. கழுவிட்டு கூட போயிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சு கழுவிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பண வரவு மட்டும் இல்லை, ஒரு மன அமைதி கிடைக்கும், தெளிவான முடிவெடுக்கும், பண வரவும் வரும். நீங்கள் எதிர்பார்த்து எல்லா விஷயமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க வந்து சனி பகவானுடைய நிறத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து கருப்பு நிறமும். ஆனால் கருப்பு நிறம் இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், சேம் மஞ்சள் நிறத்தையும் சேர்த்தா போல பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. அப்போது மஞ்சள்ல கருப்பு கலந்த துணியோ இல்லை மஞ்சள் கிளாத் இல்லை ஒரு வெள்ளை கிளாத்தில் மஞ்சள் நல்லா நினச்சி காய வச்சிருக்கிறதில்ல கருப்பு மை கொண்டு பேர் எழுதிக்குங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிட்டு அதில் ஜவ்வாது லைட்டாக தடவிட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பணம் வரும். இதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிறைய விஷயம் நம்ம பயன்படுத்தின விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது பண வரவு மட்டும் கிடையாது, உங்களுக்கு பேர் புகழ் மரியாதையை கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். வாழ்வியல் முறையில் இவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, தவறுகள், இந்த தவறை பண்ணிடாதீங்க. கும்பராசி நேயர்களுக்கே நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். எப்படி தனுசுக்கு சொன்னேன் டெய்லி வாழைப்பழம் கொடுக்கணும்ட்டு, அதே மாதிரி கும்பராசிக்கு எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும். வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கோவிலில் கும்பாபிஷேகம் வேலைகள் நடந்துட்டு இருக்கும். கும்பாபிஷேகம் அன்று சொல்லலை, கும்பாபிஷேக வேலை நடந்துட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அப்போது உங்களுடைய சம்பளத்துலேருந்தோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்தோ ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு செங்கலுக்கோ இல்லை சிமெண்ட்டுக்கோ இல்லை தண்ணிக்கோ எதுக்கோ அந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக அது எப்படி கடன் அந்த கும்பாபிஷேகம் வேலை நடக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் நிறைய வரும். எதை செய்யக்கூடாது அப்படின்னா சோம்பேறித்தனத்தை விட்டுறணும், காசப் பேசக்கூடாது. 2வது
நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கை மீறி போகுது அப்படின்னா டென்ஷன் ஆகாதீங்க. அது நமக்கு உகந்ததல்ல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் சக்ஸஸ். இறுதியாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே அவங்களுடைய இடத்துலையே சனி அதே இடத்துல தான் வக்கரமாக போகிறாரு. இந்த 138 நாட்கள் அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்? நான் வந்து 7 சனி அப்படிலேயே வந்து ரொம்ப பாவமாக பேசின ராசியில் மீன ராசி தான். ஏன்னா வேறு யாருமே அந்த அளவுக்கு துன்பப்படலை, கஷ்டப்படலை. மீன ராசியில் ரொம்ப துன்பப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதுலேயும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாவோ இல்லை மீன ராசியாவோ மேஷ லக்னமாவோ மேஷ ராசியாவோ இருக்கும் ரொம்ப சஃபர் ஆனாங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போது எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ யூட்டன் போட்டு தான் மீனத்துக்கு தான் திரும்பவும் உள்ளுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆக போகிறார் சனி பகவான். அவர் வேணும் கும்பத்துக்கு போல இல்லை மேஷத்துக்கும் போகிறது கிடையாது, உள்ளுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆக போகிறார். அப்போ ட்ராவல் ஆனால் அதே கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போமான்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கரெக்டுங்களா? அதெல்லாம் கிடையாது. சூப்பராக இருக்கும். ஜாபு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். அதையும் நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். அவங்களுக்கு திருமண பாக்கியம் முதல்ல கிடைக்கும் மீனராசிக்காரர். 2வது அப்பாவோடைய ஆதரவு கிடைக்கும். ஓகேங்களா? அப்பாவோட சொத்து கிடைக்கும். சிலருக்குலாம் அப்பாவோடைய வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அப்பாவோட தொழிலை டேக் ஓவர் பண்ணலாமான்னு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயமெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியமாக கிடைக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போக முடியாமல் நம்ம எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி நமக்கு கிடைக்கல, நமக்கு அங்கே கிடைக்கிது ஆனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, நமக்கு ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதெல்லாம் இல்லை. இப்போ உங்கள் மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நீங்கள் வாங்க வந்து படிங்க அப்படின்றதுக்கான நிறைய நீங்கள் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து டெண்டர்ஸ் நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்கும். கவர்மெண்ட், ப்ரைவேட்டு, நீங்களே நியூ ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில் கொடுத்துருப்பீங்க. படிக்கிறதுல ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க்குக்கு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம். உங்களுடைய இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் ப்ராஜெக்டில் இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சா, ஃபாரின் போயிருப்பாங்க நிறைய பேர். உங்கள் ப்ராஜெக்ட் டைம் முடிஞ்சிடுச்சிங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் திரும்பி பேக் டு இந்தியா, பேக் டு உங்கள் பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம். பயந்துட்டு இருப்பீங்க, என்ன இங்கேயே இருக்கலாமா இல்லை வேறு ஜாப் ட்ரை பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இல்லை இன்னொரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதெல்லாமே சொல்லக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க மீனராசி, ரொம்ப அழுத்தத்தில், ரொம்ப வருத்தத்தில், ரொம்ப டிப்ரெஷனில். இதெல்லாம் விட ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. மீனராசிக்கு ஹெல்த்து தான் ரொம்ப, அதுலேயும் என்ன மாதிரி ஹெல்த்து அஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு வாயிலிருந்து உணவு குழாயிலிருந்து ஃபுல்லாக இந்த வயிறு சம்பந்தமான விஷயம் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. ஏன்னா இந்த ரீதியாக இருக்கும்போது அவங்களுக்கு பதட்டம், டென்ஷனு, சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாமலாம் ரொம்ப டென்ஷனாக, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தால் நமக்கு வேறு ஏதோ நோய் வந்துருச்சோ, நமக்கு இது வந்து அதெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி போயிடும். இந்த 138 நாள் நீங்கள் வந்து ஆக்டிவாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கக்கூடிய இந்த 3 வருஷம் நமக்கு 7 சனியோட தாக்கம் பெருசாக நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. 5ல் இருக்கக்கூடிய குரு பார்வை இருக்கிறதுனால இந்த குலதெய்வமோ இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டே பண்ண வேண்டாம், இயற்கையாக நேச்சுரல் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய முதல் குழந்தையும் சரியாக படிக்கல, சரியாக வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, இந்த வருத்தம்லாம் நிறைய மீனராசிக்கு இருக்கும். அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடும். குலதெய்வத்துக்கு போக முடியலன்னு ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. இப்போ குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பூர்வ புண்ணியத்துலேருந்து ஒரு நல்ல விஷயம் வரும். ஏன்னா பூர்வ புண்ணியத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு திருமணம், அந்த ஊரில் போய் திருமணம் அட்டன் பண்ணுற மாதிரி, விழாக்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய குலதெய்வத்தையும் போய் பார்த்துட்டு வந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பூர்வீக சொத்தெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பொதுவான பலன். அவங்களுடைய தசாபத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சொன்னதெல்லாம் ஒரு சின்ன ட்ரைலர் தான். இதை விட மெயின் பிக்சர்லாம் நிறைய நடக்கும். நல்லா நிறைய நடக்கும். ஓகே. இதில் நட்சத்திரம்னு பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் பாசிட்டிவாக இந்த கலர்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அடுத்த 4.5 மாதம் இதுதான் உங்களுக்கு பாசிட்டிவான வழிகாட்டும்னா என்ன? இவங்க வந்து இதை மஞ்சள் வித் கருப்பு கலந்த பொருட்களை இவங்க கையில் வச்சுருக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது வந்து கிளாத்தாகவும் இருக்கலாம், பேப்பராகவும் இருக்கலாம், இல்லை பெண்ணு இல்லை மஞ்சள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கலாம். வசம்பை கூட பார்த்தீங்க அப்படின்னா வசம்பில் நல்லா மஞ்சள் தடவிட்டு லைட்டாக வந்து நீங்கள் சுற்றி இது பண்ணும்போதும் அந்த மையை கூட நீங்கள் வச்சுட்டு போகும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கல், இது வந்து எந்த பச்சை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டார்க்கோ லைட்டோ இல்லாமல் எந்த பச்சை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். இந்த க்ரீனோட எல்லோவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எங்கெல்லாம்
உங்களை நிராகரிச்சாங்களோ அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க மல்டி கலர் பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. மல்டி கலர்ஸ் நீங்கள் மோஸ்ட்டாக இந்த ஒரு 138 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக்குடு போட்ட ஷர்ட்டாவோ, செக்குடு போட்ட ட்ரெஸ்ஸாவோ, ஷாலாவோ, இல்லை கர்ச்சிஃப் கூட செக்குடு போட்ட மாதிரி கையில் வச்சுக்கோங்க. அதனால் எனக்கு பிடிக்காது, நான் வந்து செக்குடு போட்டது போட மாட்டேன், மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னா கர்ச்சிஃப் வச்சு இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு வாழ்வியல் பரிகாரம் இல்லை தானம் இல்லை உங்களை நீங்களே ஜெயிக்கிறதுக்கான டைம், இந்த தவறை செஞ்சிடாதீங்க அப்படின்னா என்ன? நீங்கள் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா நான் மீனத்துக்கு எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, குருவோட பாதத்தை வாங்கி வச்சுங்க. பாதகை இந்த பாதகை வந்து மரத்தால் செய்யப்பட்ட பாதகை, உட் இருக்கக்கூடாது, சில்வர் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கூடாது, வெறும் மரத்தால் செய்யப்பட்ட பாதகை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு அதை டெய்லி நீங்கள் வழிபாட்டு, அதாவது தினம் அதில் நீங்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாம நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக. அடுத்த 138 நாட்கள் 12 ராசிக்காரங்களுமே பாசிட்டிவாக எப்படி உபயோகப்படுத்தலான்னு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி.